Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன பெனார் படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பா, உலக அளவுல இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இந்தோனேஷியன் படங்களையே தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில இந்த தாய்லாந்து படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. போன வருஷம் முதல் பாகத்தையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கே கிட்டத்தட்ட 1,00,000 வியூஸ் போயிருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, படம் எந்த அளவுக்கு ஒருத்தன்னு. டைரக்டா ரெண்டாவது பாகத்துக்குள்ள போக முடியாதுல்ல. சோ முதல் பாகத்தையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு ரெண்டாவது பாகத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. ஒன்லைன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கம் போலதான் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம். அதர் ஸ்டேட்டா இருந்தா டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ வெயிட் பண்ணாம கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்கை கொடுக்குறேன். செக் பண்ணி உடனே உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓப்பனிங் சீன்லயே சின்ன வாய்ஸ் கேக்குத. இந்த பூமி தாய் தான் நம்ம எல்லாரையும் இயற்கையும் உருவாக்குனாங்க. கோடை காலம் மழை காலத்தை போல தாய்லாந்து மக்கள் சூனிய காலத்தை பார்த்து பயந்தாங்க. முக்கியமா டிசம்பர் அப்புறம் ஜனவரி இந்த 2 மாதங்கள்ல இவ்வளவு நாளா அமைதியா இருந்த தீய மந்திரவாதிகள் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ சோதிக்க ஆரம்பிப்பாங்களாம். இதுல யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ பாவம் அந்த மக்கள் ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவாங்களாம். இந்த வாய்ஸ் முடியக்கூடிய அதே டைம்ல தாய்லாந்துல இருக்க ஒரு பெரிய ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான காக்காக்கள் ரொம்ப விகாரமான சத்தத்தை எழுப்பினபடி கண்ணா பின்னான்னு பறந்து போக ஆரம்பிக்குது. இத பார்த்து மார்க்கெட்ல இருக்க ஒரு சில பேரு பயந்துகிட்டு கடையவே லாக் பண்ணிட்டானுங்க. அடுத்து இதே டைம்ல ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. நீனாங்கிற பொண்ணுக்கு பிரசவ வலி. சோ இவங்க தான் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா வெளியில பறந்துகிட்டு இருந்த காக்காக்கள்ல ஒண்ணு வீட்டோட மேற்கூரையில வந்து அப்படி லைட்டா உட்காருது. காக்காவை பார்த்ததும் போதும் இந்த அம்மாவுக்கு லைட்டா பயம். அதே டைம்ல அந்த புள்ளத்தாச்சி லேடியான நீனாவுக்குமே பயங்கரமான வலியோட ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனா பாருங்க, பிரசவம் பார்த்த லேடிக்கு அப்பதான் பயமே அதிகமாகுது. ஏன்னா இவங்க குழந்தைய பெத்தெடுக்கும் போது தொப்புள் கொடிய கட் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அந்த தொப்புள் கொடிய நீனாவோட வயித்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சரசரன்னு திரும்ப உள்ள இழுக்குதுங்க. இத பார்த்து பயந்து அந்த தாய் கிழவி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு புரியாம அம்மாவான நீனாவும் லைட்டா எட்டி பார்க்கும் போது இப்ப பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது தொப்புள் கொடியவே லைட்டா கடிச்சு திங்கிற மாதிரி தெரியுது. அம்மா ஒரு பக்கத்துல மிரண்டு போக இன்னொரு பக்கத்துல அந்த பாட்டி அம்மா வெளியில ஓடி வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப வீட்டை சுத்தி வட்டம் அடிச்ச ஆயிரக்கணக்கான காக்காக்கள் பொத்து பொத்துன்னு தரையில வந்து விழ ஆரம்பிக்குது. அப்படின்னா இது ஏதோ ஒரு கெட்ட சகுனத்துக்கான அறிகுறி போல. இங்க கட் பண்ணா அடுத்த 9 வருடங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த யாங் ஊருக்குள்ள இருக்க மார்க்கெட்டை காட்டுறாங்க. நீனா பெத்தெடுத்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த புள்ளைக்கு இப்ப 9 வயசு. ஒரு மூலையில பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறா. அதே மார்க்கெட்டுக்குள்ளதான் இந்த நீனாவும் ஒரு சில மீன்களை சமைச்சு மக்கள் கிட்ட வித்துட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா போன ஒரு புத்த குரு குழந்தையான ஹீரோனை பார்த்துட்டு, அட என்னம்மா தங்கம் இப்படி குப்பையில உட்கார்ந்து இருக்க, இந்தா கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி உணவை கொடுப்பாங்க. ஒரு பயத்தோடயே இவ்வளவு அதை வாங்கி கையில வச்சுப்பா. சரி, உன்னோட பேர் என்ன? மன்னிச்சிருங்க, எனக்கு யாரும் பேர் வைக்கல. அவ்வளவுதானே, சரி விடு. இன்னையில இருந்து உனக்கு நான் பெனார் அப்படிங்கிற பேரை வைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், மக்கள் உன்னை பாராட்டுவாங்கன்னு சொல்லி கையில ஒரு சின்ன கயிறை வச்சு மேலையும் கீழையும் தேய்ச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த மாங்கு நெஞ்ச பிடிச்சபடி தொப்புன்னு கீழே விழுறாரு. அது மட்டும் கிடையாது, கருப்பு நிறத்துல ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோயினை தப்பா நினைக்கக்கூடிய ஊர் மக்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா என்ன சொல்லுவானுங்க, நீ ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, இந்த ஊருக்கே நீ ஒரு சாபக்கேடு அப்படி இப்படின்னு நிறைய தப்பான வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பெத்த அம்மாவான நீனா கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கா. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா பெனார காட்டுறாங்க. இப்ப இவ ஒரு பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கா. முகத்துல வேற அம்மா போட்ட மாதிரி பருக்கள் இருக்கு. அப்ப சடனா வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்க்கும் போது நம்ம ஊர்கள்ல வாலிபால்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தாய்லாந்துல காலை வச்சு வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. இதுல ஆளு பார்க்க கியூட்டா இருக்கான் இல்லையா, இவனோட பேரு தாமு. சொல்ல போனா ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. அப்படியே கேமராவை திரும்ப ஒரு 3 அகராதி பைபிளுங்களை காட்டுறாங்க. இதுல நடுவுல நிக்கிறா பாத்தீங்களா, இவளை ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒன்னான ஒரு வருஷம் இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணு வேற. இவளுக்குமே இந்த தாமு மேல ஒரு கண்ணு. எப்படியாச்சும் இவனை உசார் பண்ணலாம்னு பிளான் போடும்போது சடனா அந்த இடத்துக்கு வந்த தாமுவோட ஃப்ரெண்டு கிம்ஜி, டே சூப்பரா விளையாடுறடா ஆச்சா புச்சான்னு ஆரவாரமா கத்திட்டு இருப்பா. இத பார்த்ததுமே போதும் இந்த கேடி பொண்ணுக்கு வயிறு எரியுது. மேட்ச முடிச்சிட்டு கிளம்பும் போது ஜூஸ குடுக்கலாமேன்னு கிம்ஜி பக்கத்துல போவா. அப்ப வேணும்னே கேடி பொண்ணு அவளோட காலை பிடிச்சு வாரி விடும் போது தொப்புன்னு புள்ள கீழே விழுந்துட்டா. உனக்கு எதுவும் ஆகல என்ன, நம்ம தாமு தான் தொட்டு தூக்குவான். கேடி பொண்ணுக்கு இத பார்த்து இன்னும் வயிறு எரியுது. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல,
இந்த தாமுவோட கண்ணத்துல ஒரு பெரிய சிலந்தி பூச்சி ஒண்ணு நிக்குது. படக்குன்னு இவ அதை கைய வச்சு தட்டி விட்டுட்டு காலை வச்சு மாங்குன்னு மிதிக்கிறா. ஆனா பாருங்க, மறுபடியும் அந்த கிம்ஜியோட உடம்புல ஒவ்வொரு சிலந்தி போச்சா உடம்புல அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிக்குது. ஒரு பயத்துல இவ்வளோ ஆரம்பத்துல அதை தட்டி விட்டாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல பயத்துல கண்ணா பின்னாடி உடம்பையே சொரிய ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா ரத்தம் வர அளவுக்கு உடம்பு ஃபுல்லாவே பயங்கரமா காயமாயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த புள்ள மயங்கியே போயிட்டா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிம்ஜி இருக்கா இல்லையா, இவனோட பார்வைக்கு மட்டும்தான் அந்த சிலந்தி பூச்சிகள் எல்லாம் தெரியுது. மத்தபடி நார்மலா பாக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த பள்ளிக்கூடத்தோட வாத்தியாரும், டே தாமு, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன. ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம பெண்ணாரும் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ தெரியல. போக போக என்னங்கறத பாக்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பெண்ணார் தான் அம்மா சமைச்சு கொடுத்த உணவுகளை கொண்டு வந்து பக்கத்துல இருக்க கடைகள்ல விற்கலாமேன்னு கொண்டு போயிட்டு இருப்பா. அப்ப பெண்ணாரை பார்க்கக்கூடிய ஒரு சலூன் கடைக்காரி, அடச்சி கரும்பு முடிச்சவள, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு திட்டி விடுறா. நம்மளும் ரொம்ப அமைதியா பதிலே பேசாம சோகத்தோட தன்னோட அத்தை மாமா இருக்கக்கூடிய கடைக்கு வரா. சமைச்சு கொடுத்த உணவுகளுக்கான பணத்தை வாங்கிட்டு பெண்ணார் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அடுத்து இன்னொரு பக்கத்துல இந்த ஊருக்குள்ள இருக்க போலீஸ்காரன் பொண்ணான லூசிய காட்டுறாங்க. என்னதான் இந்த யாங் ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்காம போனாலும் கூட லூசிக்கு பெண்ணார்னா அவ்வளவு இஷ்டம். சொல்ல போனா ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆசைக்காக ரெண்டு பேரும் அந்த கடைக்கார ஆள்கிட்ட போட்டோ எடுத்துட்டு கரெக்டா வெளியில வந்து பார்க்கும் போது ஒருத்தன் 3 பேரை போட்டு அடி நடிக்கிறான். இதையே தெரிஞ்சிருக்கும், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஏதோ பண பிரச்சனை போல அடி வாங்கின ஆளுங்க ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறானுங்க. அதை கையில வாங்கிட்டு ஹீரோயினையும் நம்ம லூசியவும் அந்த பைபிள்ல பாக்குறாங்க. இந்த சின்ன கேப்ல அடி வாங்கின ஆளுங்கள்ல ஒருத்தன் கத்தி எடுத்து ஹீரோவையே குத்த பாக்குறான். நல்ல வேலை லைட்டா நகர்ந்ததால இவனோட இடுப்பு பகுதியில ஒரு சில சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான் ஏற்படுது. உடனே லூசியும் போலீஸ்னு கத்துவா. அவ்வளவுதான், அந்த கொலை பண்ண பார்த்த ஆளுங்க அந்த இடத்த விட்டு பயந்து ஓடியே போயிடுவானுங்க. ஆக்சுவலா இவங்க பண்ண உதவிக்காக ஹீரோ நன்றி சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா, என்ன பண்ணார், நானும் என் அம்மா போலவே சாகணும்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, நீ பண்ண எதையும் நான் அவ்வளவு சீக்கிரமா மறக்க மாட்டேன். கட் பண்ண பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பெண்ணாருக்கு குழந்தை பருவத்துல நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அப்ப ஒரு நாள் எதிர்ச்சியா அந்த ஹீரோவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பெண்ணாரும் அந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா அங்க இருந்த ஹீரோவோட அம்மா, அடியே சாபக்கேடு பிடிச்சவளே, எதுக்கடி என் வீட்டுக்கு வந்தேன்னு அந்த புள்ளைய போட்டு வலுக்கட்டாயமா தள்ளும் போது சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கருப்பு விஷயம் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. மூச்சு கூட விட முடியாம திணறினபடி தொப்புடு கீழே விழுந்துருவாங்க. உடனே ஹீரோனை பாருங்க, படக்குன்னு அந்த அம்மாவோட கழுத்துல கைய வைக்கிறா. அடுத்த நிமிஷமே அந்த அம்மா உடம்புக்குள்ள இருக்க கருப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இவளோட கைகள் வழியா இவளோட கண்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் அவனோட அப்பாவும் பெண்ணார தள்ளி விட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க எங்க அம்மாவை முதல்ல இந்த இடத்த விட்டு போன்னு இவகிட்ட பயங்கரமா கத்தி விட்டுருவானுங்க. ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட்லயே நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதாலதான் தன்னோட அம்மாவை இந்த பெண்ணார் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கிற கோவத்துல இவன் எப்ப பார்த்தாலுமே இவகிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறமா லூசி கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பெண்ணாரோட அம்மா நீனா இருக்கா இல்லையா, வீட்டோட மாடியில ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு இறந்து போன குழந்தையோட சடலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பிளாக் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. ஆனா ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. அதே டைம்ல உள்ள வந்த ஹீரோயின் லைட்டா மாடிக்கு வந்து எட்டி பார்க்கும் போது அம்மா கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு, செல்லம் நீ பயப்படாத, நானும் உன்கிட்ட வந்துடுறேன்னு தன்னை தானே குத்திக்கிட்டு சாகுற அளவுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலையா அதுக்குள்ளேயே உள்ள வந்த ஹீரோயினும் கையில இருந்த கத்திய தள்ளி விட்டுட்டு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீ என்ன தொடாத, ஒன்னாலதான் என் நிம்மதியே போச்சு, இன்னைக்கு நான் சாக முடியலனாலும் கூட கண்டிப்பா இன்னொரு நாள் நான் சாகத்தான் போறேன். இந்த மாதிரி கத்திட்டு அம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பெண்ணார் அங்க தொட்டியில வைக்கப்பட்ட இறந்து போன குழந்தை உடம்ப பார்த்துட்டு நேரா தன்னோட பெட்ல வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் கனவுல இவ ஒரு சில காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல ஒரு சில பேரு ஏதோ ஒரு சில ரிச்சுவலை பண்ற மாதிரியும் இந்த ரிச்சுவல்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய ஆளு தன்னோட நெஞ்சு பகுதியில ஒரு வித்தியாசமான டேட்டோவை போட்டிருக்க விஷயமும் தெரிய வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சடங்கோட மைய பகுதியில பெண்ணாரோட அம்மா நீனா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவை உட்கார வச்சிருக்காங்க. முதுகு பகுதி ஃபுல்லாவே ரத்த காயங்களா இருக்கு. கூடவே அங்க வைக்கப்பட்டிருக்க சிலைக்கு 4 கைகள் இருக்கு. தலையில தங்க கவசம் இருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போது சடனா நீனா பெண்ணார திரும்பி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் புள்ள பயந்தே போயிடுவா. கூடவே வயிறு வேற செமையா வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம ட்ரெஸ் வலிக்கு பார்க்கும்போது அதுல ஒரு குழந்தையோட கைகளும் அதோட முகமும் தெரியுது. இத நினைச்சு பார்த்து பயத்தோடைய அந்த புள்ள டப்புன்னு கண்ண முழிக்கிறா. கட் பண்ணா காலையில விடியுது. பெண்ணார் இப்ப தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட படகு எடுத்துக்கிட்டு லூசிய பாக்கலாமே வந்துட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க கரைப்பகுதி ஃபுல்லாவே நிறைய போலீஸும் மக்களும் கூடி இருக்க விஷயம் தெரிய வருது. என்னன்னு கிட்ட வந்து கவனிக்கும் போது அங்க ஒரு மீன்பிடி தொழிலாளி இறந்து போயிருக்காரு. அதுவும் சாதாரணமா கிடையாது, அவரோட உடல் பகுதிகளில் பயங்கரமான காயம் இருக்கு.
ஏற்கனவே சொன்ன மாதிரி லூசியோட அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆச்சே, அவர் தான் இந்த கேஸ் என்னன்னு விசாரிக்க வந்திருப்பாரு. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அந்த கரை பகுதியிலேயே ஏதோ பில்லி சோனியம்லாம் செய்யப்பட்ட மாதிரி ஒரு மீன் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே ஏட்டோம், சார் இது ஒரு பிளாக் மேஜிக்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஊருக்குள்ள இந்த வேலையை யார் பார்த்திருப்பாங்க? அப்ப இறந்து போன ஆளோட பொண்டாட்டியும் டக்குன்னு ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம், இவளாலதான் என் புருஷன் இறந்து போயிருப்பான் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு சின்ன புள்ள மேல இன்ஸ்பெக்டரால கேஸ் போட முடியுமா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதனால பெனார அந்த இடத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்பதான் லூசி கிட்ட பெனாரும் தான் பார்த்த அந்த கனவை பத்தி உண்மை ஒன்னா சொல்லுவா. ஏண்டி நீ கனவுல ஒரு ஆள் நெஞ்சு பகுதியில டேட்டோ இருக்க விஷயத்த பார்த்தல, அப்படின்னா அந்த டேட்டோவை எனக்கு ஒரு படமா வரைஞ்சு கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னா பெனார் அப்படியே அந்த படத்தை வரைஞ்சு கொடுக்குறா. அப்ப திடீர்னு அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. படக்குன்னு எழுந்து நிக்கும் போது இவ உட்கார்ந்த இடத்துலயும் ரத்தமா இருக்கு, கால் பகுதியிலையும் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அப்படின்னா புள்ள வயசுக்கு வந்திருக்கா போல. உடனே லூசியும் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு மாத்திக்க ட்ரெஸ் அப்புறம் பேடெல்லாம் வாங்கி கொடுக்குறா. பெனார் நீ இங்கேயே வெயிட் பண்ண, உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னல, நான் போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு. லூசி அங்க இருந்து நேரா கடைக்கு வரா. மாத்திரையை வாங்கிட்டு திரும்ப போகும்போது வழியில போலீஸ்கார நைனா லூசிய பாத்துட்டாரு. செல்லம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, என் ஃப்ரெண்டு கூட சும்மா கடைக்கு வந்தேன். சரி சரி வீட்டுக்கு பாத்து போன்னு அனுப்பி வச்சிருவாரு. அப்ப எதிர்ச்சியா லூசியும் ஒரு ஆள் மேல டப்புன்னு இடிக்கிறா. இவ கையில இருந்த எல்லா திங்ஸுமே கீழே விழுந்துரும். முக்கியமா பெனார் வரைஞ்சு கொடுத்த டாட்டூ சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுவுமே கீழே விழுந்துருச்சு. இடிச்சாலும் பொறுமையா கீழே விழுந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பான். அப்பதான் லூசி கவனிக்கிறா, பெனார் வரைஞ்சு கொடுத்த டிராயிங் இருக்குல்ல, ஆக்சுவலா அதே மாதிரியே இந்த இடிச்ச ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட நெஞ்சு பகுதியிலயும் டாட்டூ இருக்கு. ஆஹா, அப்படின்னா பெனார் கனவுல பார்த்த ஆளு உண்மையாவே இருக்கான் போல. உடனே இந்த விஷயத்த பத்தி பெனார் கிட்ட சொல்லலான்னு சத்தமே போடாம பேப்பரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல இடிச்ச ஆள் இருக்கா இல்லையா, அவன் கையில ஏதோ வித்தியாசமான பொருளை வச்சுக்கிட்டு ஒரு சில புரியாத வார்த்தைகளை மந்திரங்களா உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே நம்ம லூசிக்கு இவன் நடந்து போகக்கூடிய அந்த சின்ன சந்து பகுதியில இருந்த நிறைய பல்லி இருக்கு இல்லையா, அது கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஒரு கிட்டத்துல பயங்கரமா வாந்தி எடுக்கிறா. பார்த்தா அந்த வாந்தியில கூட ஒரு பல்லி இருக்குங்க. அதே இடத்துல வலியால கதறிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும், லூசி உனக்கு என்னாச்சு? நான் உன் கூட இருக்கேன்னா. இவ லூசிய தொட்டதுமே லூசி உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே ஹீரோயின் உடம்புக்கு மாறுற மாதிரியும் தெரியுது. இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பெனார் நல்லவளா கெட்டவளாங்கிற கேள்வியே நமக்குள்ள வருது. அதே டைம்ல லூசியோட கண்ணு, காது, சதைன்னு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான பல்லிக்கள் அப்படியே வெளியில வருது. அதிகப்படியான ரத்தப்போக்கு வர இப்ப பெனார் கத்தக்கூடிய சவுண்ட கேட்டு போலீஸ்க்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உள்ள வந்த இன்ஸ்பெக்டரும் தான் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்க விஷயத்த பார்த்த பெனார், நீ தான் என் பொண்ணை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டல, அசையாம ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில பெனாரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போடுவாரு. இப்ப என்னதான் லூசிய மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் கூட ரொம்பவே ரத்தப்போக்கானதால டாக்டர்ஸால கூட அவளை காப்பாத்த முடியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை கையில கொடுப்பாங்க. அப்பதான் சந்தேகத்துல போலீஸும், சார் என் பொண்ணு எப்படி இறந்தா, அவளை எந்த விதமான ஆயுதத்துல அட்டாக் பண்ணாங்க? பதிலுக்கு டாக்டரும், இந்த பாருங்க நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன், ஆனா இது வெளிப்பக்கத்தின் வழியா யாரும் காயத்தை ஏற்படுத்தல. முதல் காயம் இந்த பொண்ணோட குடல் பகுதியில ஏற்பட்டிருக்கு. அப்புறம் நுரையீரல், கிட்னி, கணையம்னு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடூரமான காயங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாரு. இதை கேட்டு மிரண்டு போன போலீஸும் நேரா ஸ்டேஷனுக்கு வந்ததுமே பெனார அடைச்சு வச்சிருக்கக்கூடிய செல் கதவை திறந்து விட்டு, இந்த பாரு என் பொண்ணோட கழுத்தை நீ பிடிச்சிட்டு இருந்த, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீ அவளை கொல்ல ட்ரை பண்ணலங்கிற விஷயம் தெரிய வந்திருக்க. அதனால நீ நல்லவன்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்போதைக்கு உனக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லாம போனதால நான் உன்னை சும்மா விடுறேன், ஆனா கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டுவ. ரொம்பவே சோகத்தோட பெனார் இப்ப அந்த இடத்தை விட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வரா. உள்ள வந்ததுமே அந்த நீனாவை பாருங்க, ஏண்டி என்ன ஊருக்குள்ள போய் பிரச்சனையை கூட்டிட்டு இருக்கியா? ஏதோ ஒரு புள்ளைய உன் கையாலேயே கொண்டுட்டியாமே? ஆமா இல்லமா, என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனாலதான் அந்த லூசியோட அப்பாவே என்ன ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆஹா, இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நைட்ல நீ இனிமே எங்கேயும் போக கூடாதுன்னு ஒரு அறைக்குள்ள வச்சு நம்ம பெனார லாக் பண்ணிட்டாங்க. உண்மை சொல்லணும்னா ஹீரோனை அடைச்சு வச்சதுக்கான காரணம் இது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீனாவுக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஆள் மூலமா ஒரு லெட்டர் வந்திருக்கும். படிச்சு பார்க்கும்போது பெனார் ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டா, ரத்த நழுவு ஆரம்பிக்க போகுது. அதனால உன் பொண்ண நைட் நேரத்துல எங்கேயும் அனுப்பாத, வீட்லயே பாதுகாப்பா வச்சுக்கோன்னு போட்டிருக்கு. அதனாலதான் இந்த புள்ளைய அடைச்சு வச்சிருக்கா. ஆனா இந்த லெட்டர் கொடுத்த ஆள் யாரு? நீனா எதுக்காக யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உருவாகுது. கட் பண்ணா நேரம் போக முழு ரத்த நிலவு. அப்ப அறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க பெனாருக்கு ரொம்பவே அமானுஷமான சத்தங்கள் கேக்குது. ஒரு பயத்துல அம்மா கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்துறா, அழுறா. ஆனா நீனா திறக்கவே மாட்டேங்கிறா. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பெனார் உடம்புல ஏதோ
ஏதோ நெருப்பு வச்ச மாதிரி உடம்பு ஃபுல்லாவே பயங்கர காயமாகுது. வலி தாங்க முடியாம இவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி சொரிய ஆரம்பிக்கிறா. இது மூலமா அவ உடல்ல இருக்க தோல் பகுதி கூட கையோட அப்படியே கிழிஞ்சுக்கிட்டு வந்துரும். தன்னோட கோரமான உருவத்தை பார்த்த பினாரே ஒரு நிமிஷம் பயந்து மிரண்டு போயிடுவா. இன்னொரு பக்கத்துல லூசியோட அப்பா இறந்து போன தன் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் திரும்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் கனவுல பார்த்த அந்த டாட்டூ இருக்கு இல்லையா, அதை வரைஞ்சு கொடுத்திருப்பாளே அதே பேப்பர் தான். ஒருவேளை இப்ப நைனாவுக்கு என்ன தோணும், ஒருவேளை இந்த பேப்பர்ல இருக்க டிராயிங்க்கும் தன் பொண்ணோட இறப்புக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குமான்னு இவரு வேற ஆங்கிள் கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போலாமேன்னு நல்லா டிப்டாப்பா கிளம்பி நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப பாருங்க, மார்க்கெட்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே நம்ம ஹீரோயின் பக்கமா திரும்புறாங்க. என்னன்னு பார்த்தா எப்பவுமே முகம் ஃபுல்லா பருக்களோட பிச்சைக்காரனை போல சுத்திட்டு இருந்த ஹீரோயின் இப்ப ஆளு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா மாறிட்டா. இதனாலதான் ஊர் மக்களும் பள்ளிக்கூடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இவள அப்படியே வியந்து பாக்குறாங்க. நேரா கிளாஸுக்கு வந்தவ இறந்து போன லூசியோட டேபிள்ல ஒரு சில பூக்களை வச்சுட்டு அமைதியா இவ அங்க இருக்க டேபிள்ல உட்காந்துருவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது சடனா உள்ள வந்த தாமு, ஏய் என்ன முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு லூசி இறந்து போயிட்டால, ஆக்சுவலா அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? பண்ணலாமே, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ ஒரு பழமையான கோயிலுக்கு வரணும்னு தாமுவை கூட்டிக்கிட்டு ஒரு படகு மூலமா இவ கனவுல பார்த்த கோயில் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு போல. சோ இப்ப அந்த கோயிலுக்கு வராங்க. உடனே தாமுவும், இந்த பாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு சில புத்த குருக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுத, ஆனா காலப்போக்குல அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. எக்ஸாக்டா தான் கனவுல பார்த்த அதே சிலையும் அதோட நெஞ்சு பகுதியில இவ கனவுல பார்த்த அந்த டாட்டூ இருக்க விஷயத்த பார்த்த ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. அப்ப சடனா ஒளிஞ்சிருந்த கேடி பொண்ண அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த தாமு இருக்கான் இல்லையா, இவன் சும்மா எல்லாம் இங்க வரல, இந்த கேடி பொண்ணு தான் வேணும்னே உள்ள போந்து, ஏப்பா நீ அந்த ஹீரோயின் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறிய, நீ அவளை காதலிக்கிறியான்னு கேட்டிருக்கா. இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்ணிருக்கான். அப்படின்னா நீ சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்றத நீ செஞ்சாகணும்னு ஹீரோனுக்கு உதவி பண்ற மாதிரி அப்படியே அவளை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சதுமே நம்ம பெனார் அங்க இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கேடி பொண்ணோட கூட்டாளிங்க அவளை வளைச்சு பிடிச்சு அதே இடத்துல அவளோட வாழ்க்கையை கூட அழிக்க ட்ரை பண்ணுவானுங்க. நல்ல வேலை அப்ப கரெக்டா அங்க வந்த ஹீரோவும் கேடி பொண்ணோட கூட்டாளிங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு பொழந்து கட்டி பெனார பாதுகாப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். ரொம்பவே பயந்து போன ஹீரோனும், உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. எது தேங்க்ஸா, அவசரப்படாத, என் அம்மாவை கொன்ன குற்றத்துக்காக என்ன தவிர வேற யாரும் உன்னை தண்டிக்க கூடாது, அதனாலதான் இப்ப உன்னை காப்பாத்தன. கட் பண்ண பிளாஷ்பேக்ல இந்த கேடி பொண்ணு தாமு கிட்ட ஹீரோனை ஏமாத்தி கொண்டு வர சொல்லிருப்பால. ஆக்சுவலா இவங்க பேசின விஷயத்த எதிர்ச்சியா நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான். அதனாலதான் ஹீரோனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி பண்ணலாமேன்னு இவனும் அந்த கோயிலுக்கு வந்திருப்பான். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோனுக்கு லூசி இருக்கா இல்லையா, அவ சொன்ன விஷயங்கள் பிளாஷ்பேக்க தெரியுது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உன்னை துன்பப்படுத்துறாங்கன்னா அதுல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா முதல்ல நீ பயம்னா என்னங்கறத காட்டியாகணும். அப்பதான் உன்னோட வழியில அவங்க வரமாட்டாங்க. இதை நினைச்சு பார்த்ததுமே அடுத்த நாள் காலையில கையில ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்தவ முதல்ல தன்னை ஏமாத்தன அந்த தாமு இருக்கா இல்லையா, அவனோட கையில ஒரு போடு. இத பார்த்து அந்த கேடி பொண்ணு தடுக்கலாமேன்னு பாப்பா. ஆனா அந்த புள்ளியும் தள்ளி விட்டு கத்திரிக்கோலை வச்சு மூஞ்சிலையும் ஒரு மார்க்க போட்டா. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா இந்த இடத்தை விட்டு படத்தோட ஆரம்பத்துல பார்த்த மாங்க் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க வந்திருக்கா. ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணிய வச்சுட்டு அதுல இந்த மாங்க் தன்னோட கால்களை வச்சதுமே, குருவே இந்த முறை இது ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு ஹீரோயின் அதே தண்ணியில கைய வைக்கும் போது மாஸ்டரோட கால் கட்டவிரலுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிற கயிறு ஒண்ணு அப்படியே பொறுமையா வெளியில வருது. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் வழியா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தியும் ஏறுற மாதிரியே தெரியுது. இங்க என்ன நடக்குதுங்கிற எதுவும் புரியாம ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க சலூன்கார லேடி கிட்ட வந்திருக்கா. ஏன்னா இவளுக்கு பில்லி சொன்னிய மந்திரங்கள் எல்லாம் அத்துப்படி. உண்மையை சொல்ல போனா கிம்சி உடம்பு ஃபுல்லாவே சிலந்தி பூச்சிகள் ஓடுற மாதிரியான இல்லூஷன் வந்திருக்கும்ல, அதுக்கான காரணம் கூட இந்த சலூன்காரி தான். தாமு மேல இருக்க அளவுக்கு அதிகமான காதலாலதான் இந்த கேடி பொண்ணு பணம் கொடுத்து இந்த வேலையை பார்த்திருப்பா. இப்ப அதே மாதிரியே மறுபடியும் பணம் கொடுத்த ஹீரோயினோட கதையை முடிக்க சொல்லிருக்கா. சலூன்கார லேடியான டோரா ஒரு மந்திர மைய எடுத்து அங்க இருக்க பொம்மைக்கு மேல வச்சதுமே சடனா அதுக்கு இப்ப ஏதோ உயிர் வந்த மனுஷன் போல இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டா வீட்டுக்கு போற நேரம் பார்த்த மறைஞ்சிருந்த அவளை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தான் உயிரை காப்பாத்திக்கலாமேன்னு கையில ஒரு பட்டாக்கத்தை எடுத்த இவ அதை வெட்டி கொள்ளலாம்னு நினைப்பா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொம்மை ஹீரோயின் கழுத்தை துண்டாக்கலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கதை முடிய போற நேரம் பார்த்த சடனா உள்ள வந்த இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க போட்டோகிராஃபர் ஒரு கம்ப வச்சு அந்த பொம்மையோட தலையவே அடிச்சு உடைச்சிட்டான். அப்பயும் டோரா விடாம அந்த பொம்மைக்குள்ள இருந்த தீய சக்திய அப்படியே ஹீரோயின் உடம்புக்கு மாத்தலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா மீசக்காரன் சும்மா கிடையாது. ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடங்கள்லயே ஓங்கி மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்குள்ளயுமே ஏதோ ஒரு சில தீய சக்திக்கான பவர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அதனாலயும் என்னமோ ஒரு கட்டத்துக்கு மேல இங்க உதைக்கிற வேகத்துக்கு அந்த டோரா இருக்கு இல்லையா, அவனோட நெஞ்சு கூட்டு எலும்பை வெளியில வந்து பயப்புள்ள அதே இடத்துல இறந்து போயிடுவா. இந்த பக்கத்துல ஹீரோனை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த நீதா இருக்காங்க
இல்லையா, அவங்க சத்தம் கேட்டு குடுகுடுன்னு வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. இந்த மீசக்காரன் என்ன யோசிச்சானே தெரியலங்க. கையில ஒரு கம்பு எடுத்துட்டு, ஏண்டி நீனா, உன்கிட்ட கொடுத்தது ஒரு சின்ன வேலை, அத கூட உன்னால ஒழுங்கா பார்க்க முடியலையான கம்ப வச்சு அந்த அம்மாவை போட்டு அடி அடி நடிக்கிறான். ஹீரோயின் எதுவும் புரியாம, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, என் அம்மாவை விட்டுருன்னு கெஞ்சுவா. அப்பதான் இந்த மீசக்காரன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, இது உன்னோட அம்மாவா? கிடையவே கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை பெத்தெடுக்கிறது மட்டும்தான் இவளோட வேலை. ஏன் இத கூட அவ பணத்துக்காக மட்டும்தான் செஞ்சா. நீனா உன் வேலைக்கான மீதி பணத்தையும் தர, நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு காசை போடுவாரு. உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டோடையே நீனா அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கடையில மீசக்கார வேற நம்ம ஹீரோனை வளைச்சு பிடிச்சு, உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய தப்பு, நீ இனிமே ஏன் கூட தான் இருந்தாகணும்னு அவளை வலுக்கட்டாயமா இழுக்கும் போது சடனா ஒரு கை வந்து அந்த மீசக்காரன் தோள்பட்டையிலேயே கத்திய வச்சு இறகுது. என்னன்னு பார்த்தா அது ஹீரோயினோட அம்மா நீனா. அவசர அவசரமா போட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. இப்ப மீசக்காரன் வேற முழுசா சாகல இல்லையா, சோ மறுபடியும் கையில வித்தியாசமான ஒரு சின்ன கீ செயினை வச்சுக்கிட்டு இவன் இந்த பக்கத்துல மந்திரங்களை உச்சரிச்சதுமே போட்ல தப்பிக்க பார்த்த ஹீரோனுக்கும் நீனாவுக்கும் முன்னாடி ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, இதுல ஹீரோயின் உடம்புல ஒரு துளி காயம் கூட ஏற்படல. அதுவே நீனா உடம்ப அந்த வவ்வால்கள் அந்த சந்தலையா கிழிக்குது. ஏன் கழுத்துல காயம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா இறந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர்பாராத நேரத்துல இந்த நீனாவோட ஃப்ரெண்டான அத்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி ஆத்தங்கரையில இருந்து ஒரு சின்ன தூபத்தை போடுவாங்க. இந்த வாசத்தால துரத்தி வந்த வவ்வால்களும் அங்கிருந்து ஓடி போயிடும். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நீனா பெண்ணாரோட கையை பிடிச்சு, அத்தா இனிமே நீதான் இவளை பாத்துக்கணும், ஒரு அம்மாவா நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நீனா இறந்து போயிடுவாங்க. இதே டைம்ல ஹீரோ இப்ப நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க தரையில ரத்தக்கரைகள் சிந்தி இருக்க விஷயத்த கவனிக்கிறான். போதாத குறைக்கு பின்னாடியே போலீஸ்காரங்க வராங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பெண்ணார பார்த்து பேசலாம்னு வந்தேன். ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மார்க்கெட்ல கடை வச்சிருக்க அந்த சலூன்கார பொண்ணு டோரா இருக்கல்ல, அவ ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்கா. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கும் காரணம் அந்த பெண்ணாரா இருக்கும் தான் அவளை பார்த்து விசாரிக்கலாம் நீங்க வந்தோம். தர ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்க, சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ஹீரோனை தேடி பாக்குறாங்க. அப்பதான் இந்த அம்மா கரியான நீனா பண்ணி வச்சுட்டு போன ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அதை கவனிக்கிறாங்க. கூடவே தொட்டு இல்ல இறந்து போன ஒரு குழந்தை இருக்க விஷயமும் தெரிய வருது. இப்போ வரைக்கும் இந்த குழந்தை யாரோடது என்னங்கறத தெளிவா காட்டல. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோயின் இறந்து போன நீனாவை முறைப்படி அடக்கம் பண்ணிட்டு கூட இருக்க அத்தா சொல்லக்கூடிய கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த பாரு, உங்க அம்மா ஆரம்பத்துல ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு பாட்டு பாடுறதுன்னா அவ்வளவு உயிர். சோ தான் குடும்பத்தோட பேச்சையும் மீறி அவங்க இந்த யாங் ஊருக்குள்ள வந்தாங்க. ஆனா நினைச்ச மாதிரி அவங்களுக்கு தொழில் நல்லபடியா அமையல. அப்பதான் பணத்தோட தேவை அதிகமா இருந்ததால பில்லி சூனியங்களையும் மந்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு கும்பல், உனக்கு அதிகமா பணம் கொடுக்குறேன், எங்களுக்காக ஒரு குழந்தைய பெத்து கூட டீல் பேசினாங்க. பணத்து மேல இருக்க ஆசையால நீனாவும் அவசரப்பட்டு சரின்னு சம்மதிச்சா. தோ உங்க அம்மா எனக்கு எழுதி வச்ச நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, அதை நீயே படிச்சு பாருன்னு ஒரு லெட்டரை கையில கொடுக்கும் போது, அத்தா நான் பெண்ணார்கிட்ட ரொம்ப கோவமா சண்டை போட்டுட்டு இருக்கேன், அடிச்சிருக்கேன், சித்திரவதை பண்ணிருக்கேன், ஆனா ஒரு முறை கூட அவ அந்த விருப்பை என்கிட்ட காட்டினதே கிடையாது. என்னோட ஆள் மனசுக்குள்ள அவ என்னோட பொண்ணுங்கிற பாசம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ என்னை விட்டு பிரிஞ்சுதானே போகணும், அப்ப அவளுக்கும் வலி ஏற்படக்கூடாதுல்ல. அந்த காரணத்தால மட்டும்தான் நான் பெண்ணார்கிட்ட அதிகப்படியான விருப்பம் மட்டுமே காட்டிட்டு இருக்கேன். மத்தபடி அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா எழுதி வச்சிருக்காங்க. இதை படிச்சுட்டு நம்ம பெண்ணார் ஒரு பக்கத்துல அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நீனாவோட வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ரிச்சுவல் திங்ஸ் இருக்குல்ல, இப்ப அதை தூக்கிட்டு போலீஸ்காரனும் ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த மாங்க பார்க்க வந்திருக்காங்க. இப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நீனாவோட ரெண்டாவது குழந்தை. ஒரு நிமிஷம் இருங்க, நீனாவுக்கு 2 குழந்தை பிறந்துச்சா? ஆமா, சரியா 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீனா கிட்ட பணத்தை கொடுத்த ஒரு சில தீய சக்தி டீமை சேர்ந்தவங்க நீனா கிட்ட பணத்தை கொடுத்து அவளோட வயித்துல தங்களோட கருவை உருவாக்கி இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு டெவில் கேங் இருக்குன்னு வச்சுப்போமே, அதோட தலைவனுக்கு அதிகப்படியான தீய சக்தி இருக்கும். சோ அந்த பவர்ஸ் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே வீணா போயிடும். தனக்கு அப்புறம் தன்னோட பவர்ஸ் ஒரு நல்ல ஆள்கிட்ட போகணும்ல, அந்த ஒரே காரணத்தாலேயே ஒரு கன்னி பெண் மூலமா ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவுக்குள்ள இவனுங்க தங்களோட பவர்ஸ மாத்தி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைய தங்களோட வாரிசாவும் எடுத்துப்பாங்களாம். அதுக்காக தான் அந்த டெவில் கும்பல் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. டெவில் கும்பல் எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தைய, ஆனா விதியின் காரணமா அந்த ஆண் குழந்தை கருவிலேயே இறந்து போயிடுச்சு. இது மூலமா கருவுல மூத்த குழந்தையா இருந்த நம்ம ஹீரோயினுக்குள்ள ஆண் குழந்தைக்கு போக வேண்டிய பவர்ஸ் எல்லாம் இவளுக்குள்ள வந்துருச்சு. சரியா 10 வருடங்களுக்கு முன்னாடி வீதிகள்ல ரத்தவாந்தி எடுத்து நான் மயங்கிட்டேன். அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு யாரோ பில்லி சோனிய மந்திரங்களை பயன்படுத்திருக்காங்கன்னு. சோ என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக பெண்ணார் அடிக்கடி இங்க வருவா. ஏன்னா அவளுக்குள்ள இருக்க பவர்ஸால ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்திய மொத்தமா உறிஞ்சு தான் உடம்புக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனா அது மூலமா அவளுக்கு அதிகப்படியான வலியும் ஏற்படும். இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட அதை யாருக்கிட்டையும் வெளிக்காட்டினதே கிடையாது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய இதே டைம்ல மீசக்கார வீட்டுல இருந்து மந்திரங்களை ஓதிட்டு இருக்கான். அடுத்த நொடியே ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த அத்தா வீட்டை சுத்தி நிறைய காகங்கள் பறக்க ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் பெண்ணாரை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மீசக்கார தான் மந்திரங்கள் மூலமா ஹீரோயின் கரு
கருவா இருக்கும்போது கொடுக்கப்பட்ட பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அவன் திரும்ப உள்வாங்க ஆரம்பிக்கிறான். அப்ப கூட அத்தா சொல்லுவாங்க, வேணா அந்த பவர்ஸை விட்டுரு, அப்பதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும்னு. ஆனா ஹீரோனை பாருங்களேன், நான் மட்டும் இந்த பவர்ஸ் எல்லாம் விட்டுட்டேன்னா அவங்க என்ன ஈஸியா கொன்றுவாங்க. நான் இவ்வளவு நாளா ஒரு நல்ல மனுஷியா வாழ ஆசைப்பட்டேன், ஆனா இந்த மக்களும் உலகமும் என்ன அரக்கனா பார்க்க தான் ஆசைப்படுறாங்கன்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன்னு இவ ஒரு கத்துனதுமே வெளியில போன பவர்ஸ் எல்லாம் திரும்ப இவகிட்டயே வந்துருச்சு. இத பார்த்து கடுப்பான மீசக்காரன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு, பெனார் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது சடனா குறுக்க வந்த இந்த கேங்கோட மெயின் வில்ல, டே மீசா எங்க போற, வெயிட் பண்ண, நமக்கான நாள் வரும்போது அந்த பெனார் நம்மளை தேடி வருவா சரின்னு மீசக்காரனும் தான் முடிவுல இருந்து பின்வாங்கிடுவான். இதுக்கடையில அந்த மாங்க நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவை கொன்னது பெனார் கிடையாது, யாரோ ஒரு சிலர் உங்க அம்மா மேல சாபத்தை உருவாக்கி இருக்காங்க, அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிர் பறிக்கப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோயின் அவங்க உடம்புல இருந்த தீய சக்தியை தனக்குள்ள ஏத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்த தான் ட்ரை பண்ணா. ஆனா நீங்க தான் முட்டாள்தனமா அவசரப்பட்ட பெனார் மேல பழிய போட்டீங்க. இத பத்தி உங்க அப்பாவுக்கு கூட தெரியும், ஆனா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு மறைச்சிட்டாங்க. அடாச்ச, இவ்வளவு நாளா நம்ம பெனாரை தப்பா நினைச்சிட்டோமேன்னு ஹீரோவுக்குமே ஒரு பெரிய கில்ட் ஆகுத. நேரம் போக நைட் ஆகுத. இப்ப முன்ன விட ஹீரோனுக்கு தனக்குள்ள இருக்க பவர்ஸ எப்படி எல்லாம் பயன்படுத்தணுங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போகுது. சோ அந்த காரணத்தாலேயே தன்னை இவ்வளவு நாளா டார்ச்சர் பண்ண மக்களை, அப்புறம் அந்த கேடி பொண்ணோட டீம்னு எல்லாரையுமே பழி வாங்கலாங்கிற எண்ணத்துக்கு வரா. இவ இந்த பக்கத்துல மந்திரங்களை உச்சரிக்கிறா, இன்னொரு பக்கத்துல அந்த கேடி பொண்ணு அப்புறம் தாமு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கசமசா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு தாமு கிளம்பும் போது, ஏண்டா உண்மையை சொல்ல, நீ என்ன காதலிக்கிறியா, அப்படி இல்லன்னா அந்த பெனார காதலிக்கிறியா, என்னடி கேள்வி இது, எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். இருந்தாலும் பெனாரோட வீட்டுல போலீஸ்காரங்க ரத்த கரைகளை பார்த்தாங்க, அவ ஏதோ டார்க் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரியும் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம மேல இருக்க கோவத்தால நம்மள அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது, காவலையே கிடையாது, அவளால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன் தெரியுமா, இதோ பாருன்னு கையில ஒரு சின்ன டப்பாவை காட்டி, இது கருப்பு நாயோட ரத்தம், இது என்கிட்ட இருக்க வரைக்கும் எந்த தீய சக்தியும் என் பக்கத்துல கூட நெருங்க முடியாத. அதுக்கப்புறமா வந்த தாமு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கேடி பொண்ணு திரும்ப தான் ரூமுக்கு வரும்போது உள்ள ஏற்கனவே ஹீரோயின் உட்கார்ந்து இருக்காங்க. உடனே பெட்டு கடியில இருக்கிற ரத்தத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல ஊத்தலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே தலைவி இவ உருவாக்கி வச்ச பில்லி சோனிய பொம்மையை எடுத்த அதோட கைய பிடிச்சு முறிக்கிறா, கழுத்தை பிடிச்சு நெருக்கிறா. அதுக்கேத்த மாதிரியே கேடி பொண்ணு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல இறந்து போன டோரா இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல இறந்து போன டோரா இருக்கா இல்லையா, அவ முன்னாடி வந்து நிக்கிறா. கேடி பொண்ணோட தலைமுடிய பிடிச்சு ஒரு இழுப்பா பாருங்க, மண்டையோட சதையெல்லாம் பிஞ்சுக்கிட்டு முடி மட்டும் அப்படியே கையோட வந்துரும். இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத தாமு அந்த போட்டோகிராஃபர் மீசக்காரர் இருக்கா இல்லையா, அவனை பார்த்து, சாரே எனக்கு அந்த கேடி பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதனால அவங்க அப்பா பெரிய பணக்காரன், அவனை வசியப்படுத்துற மாதிரி எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்பான். அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மீசக்காரன் சந்தேகத்தின் பேர்ல மாடிக்கு வருவான். அப்ப இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோயினும் ஒரு கட்டையை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா, பெனார் எப்படியும் ஒரு நாள் தன்னை தேடி வருவாங்கிற விஷயம் புரிஞ்ச மீசக்காரன் தான் உருவாக்குன சூனிய பொம்மையை வச்ச அதுல இருக்க கை அப்புறம் காலை உடைச்சதுமே இந்த பக்கத்துல இவ்வளவு வழியால கதறிக்கிட்டு இருக்கா. ஏண்டி உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியும்னு நினைச்சியா, நீ எல்லா மந்திரத்துல வெறும் கத்துக்குட்டி. இப்படி சொல்லும் போதே மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்திரிக்கோள் எடுத்த டப்புன்னு இந்த பயலோட கால்ல குத்திட்டா. இருந்தாலும் அந்த கத்திரிக்கோளை புடுங்கி போட்டுட்ட. திரும்ப ஹீரோயின் பக்கமா வரும்போது தரையில படுத்து கிடந்தவ டப்புன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவா. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பின்பக்கத்துல இருந்து வந்த பெனார் கேடி பொண்ணு வீட்டுல இருந்து கொண்டு வந்த கருப்பு நாயோட ரத்தம் இருக்கு இல்லையா, அதை இவன் மேல ஊத்திட்டா. ஆக்சுவலா இந்த ரத்தம் யார் மேல பட்டாலும் சரி அவங்களால தங்களுக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அப்புறம் என்ன, ஒரு கம்பு எடுத்து அடி அடி நடிக்கிறா. இதுக்கிடையில இந்த தாமு இருக்காலையா, அவனுக்கு மாடியில என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரியல. சோ ஒரு பயத்தோடயே இருக்கும் போது வாசல் கிட்ட நம்ம கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ ரத்த காயங்களோட வந்து நிக்கிறா. டே அந்த ஹீரோயின் என்ன படாத பாடா படுத்திட்டாடா, முதல்ல என்ன காப்பாத்து, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவ கிட்ட வந்தது போதும் வண்டியில இருக்க காயத்தை பார்த்து இவனுக்கு பயம் வந்துருச்சு. நேரத்துக்கு ஹீரோயின் வேற வந்துட்டா. தனக்குள்ள இருக்க பவர்ஸ் வச்சு தப்பிக்க முடியாத மாதிரி ரெண்டு பேரையும் லாக் பண்ணிட்டா. அடுத்து இதே டைம்ல ஊருக்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 6 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில கேடி பொண்ணையும் தாமுவையும் ஒரு சேர்ல கட்டி போட்ட ஒரு இரும்பு கம்பி எடுத்து தாமுவோட கால் விரல்களை ஒன் பை ஒன்னா உடைக்க ஆரம்பிக்கிறா. எவ்வளவுதான் கத்தி கதறினாலும் கூட அதையெல்லாம் கேட்காம இரும்பு கம்பிகளை வச்சு ரெண்டு உடம்பையும் தைக்கிற மாதிரி கண்ணு காது மூக்கு கைகள்னு எல்லா இடத்துலயும் வளைச்சு வளைச்சு கட்டி விட்டா. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடத்துல ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள இருந்து பயங்கரமா நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. சந்தேகத்துல வாத்தியாரும், யோ என்னையா இந்த அறைக்குள்ள இருந்து மட்டும் நாத்தம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை பூனை ஏதாவது செத்து போச்சா என்ன, கதவு தர, உடனே என்ன
ஏதுன்னு பாக்கலான்னு இவனுங்க கிளாஸ் ரூம்குள்ள வந்ததுமே அல்லு விட்டுரும். ஏன் தெரியுமா, இந்த கேடி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஹீரோயின் ஏற்கனவே இந்த கிளாஸ் ரூம்குள்ள ரொம்ப கொடூரமா சேர்ல கட்டி போட்டு கொலை பண்ணி வச்சிருக்கா. அந்த நாத்தம் தான் பள்ளிக்கூடம் ஃபுல்லா மணக்குது. அடுத்து தூக்கத்தை விட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அப்ப அவனுக்குமே ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. நேரத்துக்குன்னு அங்க வந்து இன்ஸ்பெக்டரும், டே தம்பி, நீ பெண்ணார பாத்தியா? இப்போ வரைக்கும் இல்ல, ஆனா என் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. சரிவா, என்ன ஏதுன்னு பாக்கலான்னு ஒவ்வொரு அறையா தேடும் போது அந்த மீசக்காரன் இருந்தாலையா, ஆக்சுவலா இப்ப அந்த பையில ஒரு அறைக்குள்ள வச்ச அவன் நெஞ்சு பகுதியில இருந்த சதையெல்லாம் கிழிச்சு குடலு குந்தாணி எல்லாம் வெளியில வர அளவுக்கு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கா. சரி, மீசக்காரன் சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட வீட்டுல இருக்கான். அப்ப மீசக்காரன் வீட்டுல யார் இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்தா நம்ம தாமுவும் கேடி பையனும் இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. எவ்வளவு தேடியும் பெனார் மட்டும் எங்க இருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில வேற இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் டார்க் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்கணும்னு ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஊர்க்கார மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபங்க்ஷனை நல்லபடியா ஆரம்பிச்சுட்டு சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. இதுக்கடையில ஹீரோவும் போலீஸ்காரனும் கண்டிப்பா பெனார் இங்க வருவா, மக்களை பழிவாங்க நினைக்கிறா போலன்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல கூட்டத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளுக்கு லைட்டா வாய் கொமிட்ட ஆரம்பிக்குது. சரி, நம்ம சாப்பிட்டது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல அரைகுறையா ஒரு டாட்டூ தெரியுது. சோ இங்கதான் விஷயமே புரியுது. இறந்து போன அந்த மீசக்காரர் இருக்கா இல்லையா, அவனோட நெஞ்சு பகுதியில மட்டும் காயம் அதிகமா ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா, ஒரு மிஷினை வச்சு நெஞ்சு பகுதியில இருந்த சதையெல்லாம் தோண்டி எடுத்து அதை இந்த சாப்பாட்டோட கலந்து விட்டுருக்கா. அதை தெரியாம தான் இந்த பயலுங்க சாப்பிட்டானுங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயினும் மந்திரங்களை உச்சரிக்கிறா. எவன் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டானோ அவங்க எல்லாருக்குமே பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் போலீஸ்காரன் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், பெண்ணார் நீ இப்படி எல்லாம் பண்ணாத, ஏன் பண்ணக்கூடாது, இந்த மக்கள் இன்னும் ஒரு அசிங்கமான மிருகத்தை போல பார்த்தாங்க. இப்ப இது என்னோட முறை, நான் பட்ட தண்டனைகளுக்கு இவங்களை நான் பழி வாங்குறேன், என் வழியை விட்டு விலகு, இல்லன்னா நான் உன்னையும் தண்டிப்பேன்னு சொல்லும் போது சடனா இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த வாத்தியார் பையன் உள்ள போந்து நின்னுகிட்டு இருந்த ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தியை அனுப்புறான். ஏண்டே, நானும் நல்லவனை போல நடிச்சா நீ என்கிட்டயே ஆட்டம் காட்டிட்டு இருக்கியா? இந்த பாரு, நீ சாகடிச்ச அந்த மீசக்காரர் இருக்கானே, அவனும் என்னோட ஆள் தான். சொல்ல போனா நான் தான் இந்த டெவில் குரூப்புக்கே தலைவன். ஒழுங்கா உன் பவர்ஸை பயன்படுத்தாம என் கூட அமைதியா வந்தா இந்த ஹீரோ உயிர் பழப்பான், அப்படி இல்ல மொத்தமா கதையை முடிச்சிருவான். என்ன இருந்தாலும் ஹீரோ மேல ஒரு அக்கறை இருக்கு. சோ அதனாலயே ஹீரோயினும் அமைதியா அந்த வில்லன் கூட போயிடுவா. பட் இருந்தாலுமே வில்லன் அனுப்பி வச்ச தீய சக்தி அது இன்னும் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வயிறே வீங்கி கிட்டத்தட்ட வெடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. புத்தகுரு, நம்ம அத்தா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோனை கூட்டிட்டு வந்தவல்ல அந்த கைவிடப்பட்ட கோயில் இருக்குல்ல, சோ அந்த இடத்துலயே அவளை சுத்தபத்தமா குளிப்பாட்டி ஏதோ ஒரு ரிச்சுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா அந்த நீனாவுக்கு வயித்துல ஒரு கருவை கொடுத்த அந்த கருக்குள்ள பவர்ஸ வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அதே மாதிரிதான் இந்த வில்லன் ஹீரோயின் கூட ஒண்ணு மட்டுமா இருந்த தன்னோட பவர்ஸ அவளோட கருவுல வைக்க பாக்குறான். தனக்கு ஒரு வாரிசையும் கொண்டு வர பாக்குறான். முதல் முறையா அங்க கடவுளா இருக்கக்கூடிய சிலையோட தலைப்பகுதிய அப்படியே லைட்டா கலட்டும் போதுதான் தெரியுது வெளிப்பக்கத்துல அந்த சிலை ஒரு கடவுளை போல இருந்தாலும் கூட உள்பக்கத்துல ஒரு மண்டபோட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இது ஒரு டெவில். இப்ப அந்த தலை கவசத்தை மாட்டின வில்லன் ஹீரோயின் கூட ஒன்று மண்டமா இருக்கலாமே ட்ரை பண்ணும் போது இந்த பக்கத்துல அத்தா என்னதான் மந்திரங்களை ட்ரை பண்ணாலுமே அது வேலைக்கே ஆகல. அப்பதான் டக்குனு ஒரு ஐடியா, நீனாவுக்கு இறந்து போன ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, ஆக்சுவலா ஹீரோயினும் அந்த குழந்தையும் ஒன்னாதான் பிறந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இறந்து போன குழந்தைக்குள்ளயுமே தீய சக்தியோட ஒரு சின்ன பகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த குழந்தையோட தோல் பகுதியை மருந்தாக்கி அதை ஹீரோவோட வாய்க்குள்ள ஊத்தும் போது இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அது ஒரு மருந்தா வேலை செஞ்ச இவன் உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை அப்படியே வாந்தியா எடுத்துருவான். அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு ஹீரோனை காப்பாத்தலான்னு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு நேரா ரிச்சுவல் நடக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வரான். சரியான நேரத்துல உள்ள வந்த போலீஸ துப்பாக்கி வச்சு அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் சுட ஆரம்பிக்கிறான். உயிருக்கு பயந்து அங்க இங்கன்னு ஓடுவானுங்க. வில்லனும் சும்மா கிடையாது, என்ன உங்களால தடுக்க முடியாதுன்னு தான் பவர்ஸ வச்ச மறுபடியும் ஆயிரக்கணக்கான காக்காக்களை அங்க கொண்டு வருவான். ஆனா அத்தா இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? அந்த அம்மாவுக்கும் ஒரு சில மந்திரங்கள் தெரியும். சோ பறந்து வந்த காக்காக்களை நொடி பொழுதுல எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. சரி, ஹீரோயினுக்கு ஒரு கருவை கொடுக்க முடியல, ஆனா அவளுக்குள்ள இருக்க பவர்ஸ நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் அதிகம் பவர் கிடைக்கும்னு தான் மாட்டியிருந்த ஹெல்மெட்டை இப்ப அந்த புள்ளையோட தலையில மாட்டி மந்திரங்களை உச்சரிக்கிறான். தடுக்க பார்த்த ஹீரோ வேற அடிக்கிறான். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பையனோட உடம்பு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த பக்கத்துல நம்ம அத்தா இறந்து போன குழந்தைய வச்சிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலா அது உடம்புல இருந்த மிச்சம் மீதி பவர்ஸ இந்த வில்லனுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பாங்க. அது மூலமா தான் இந்த பயலோட உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. சாக போறான்னு நினைச்சா அதான் கிடையாது. கடைசி நிமிஷத்துல மந்திரங்களை உச்சரிச்சு தரையில ஒரு அட்டி அடிச்சதுமே அந்த பக்கம் நம்ம அத்தா ஒரு பக்கத்துல பறந்து போறாங்க. இதே டைம்ல தலையில கவசத்தை மாட்டி இருந்த ஹீரோயினும் சுயநடுக்கு வந்து அதை கழட்டிடுவாங்க. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையில சண்டை போயிட்டு இருக்க இதை தனக்கு சாதகமாக்கனவ கையில ஒரு கூர்மையான கட்டை எடுக்கிறா. உடனே ஹீரோவும் என்ன பத்தி யோசிக்காத, கட்டையை வச்சு என்ன குத்த, கண்டிப்பா என் உடம்ப கிழிச்சுக்கிட்ட அந்த கட்டை பின்பக்கத்துல இருக்க வில்லனையும் காயப்படுத்தும். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலுமே இதை தவிர வேற நல்ல ஐடியா கிடையாது. சோ மனச கல்லாக்கிட்ட இவளும் கட்டையை வச்சு குத்துவா. இது மூலமா பின்னாடி இருக்க வில்லனுக்குமே காயம் படுத.
சொல்லப்போனா அதே இடத்துல ரத்தப்போக்கால வில்லன் இறந்து போயிடுவான். அப்ப ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ஐடியா. அவரோட நெஞ்சு பகுதியை கிழிச்ச உள்ள இருக்க இதயத்தை எடுத்துட்டா. அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த இதயத்தையே தின்னவ நேரா அங்க இருக்க தீய கடவுள்கிட்ட மண்டிட்டு, அந்த வில்லனுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் எனக்குள்ள இருக்கு, நீங்க எனக்கு கொடுத்த இந்த பரிசை நான் திரும்ப உங்களுக்கே கொடுக்க ஆசைப்படுறேன். கூடவே இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் யாருக்கும் உங்களோட உதவி தேவையில்லைன்னு மொத்த பவர்ஸையும் இந்த கடவுள் சிலைக்கு அனுப்பிட்டு ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுவா. அடுத்த சீன்லயே ஹீரோ கண்ணமுடிச்சு பாக்குறான். இப்ப அவன் மருத்துவமனையில இருக்கான். நல்ல வேலை, முக்கியமான உடல் உறுப்புகள்ல காயம் படல, அதனால உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. குணமானதுக்கு அப்புறமா நேரா அத்தாவோட வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் இங்கதான் இருக்கா. ஆனா புள்ள படுத்த படுக்க 2-3 நாட்களா நம்ம ஹீரோ தான் அவளை கண்ணுங்கிறதுமா கவனிச்சுக்கிறான். சடனா ஒரு நாள் கண்ண முழிச்சவ, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு 2 வார்த்தை கேட்பான்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அம்மா நீ யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கேப்பா. அப்படின்னா ஹீரோயின் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே மறந்துட்டா. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஒன்னா சேர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த 2வது பாகத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பிரிண்டிங் பிரஸ் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு கண்ணாடிக்காரங்கிட்ட அடையாளம் தெரியாத யாரோ ஒரு ஆளு நம்ம ஹீரோயினோட வாழ்க்கைய ஒரு கதையா சொல்லி அத ஒரு நாடகத்தை போல நியூஸ் பேப்பர்ல போட சொல்லி பேசிட்டு இருக்கான். பதிலுக்கு அந்த கண்ணாடிக்காரனை பாருங்க, ஏப்பா நீ சொல்லக்கூடிய அந்த பொண்ணோட பேரு பினாரா? இப்பதான் புரியுது, இது வெறும் கதை இல்ல, நடந்த உண்மை. அந்த சாத்தான் கடவுளை வணங்கக்கூடிய மக்களை அந்த பினார் தான் மொத்தமா அழிச்சு விட்டால, அந்த கூட்டத்தோட தலைவன் அதான்ப்பா. அந்த வில்லனோட நெஞ்சை கிழிச்சு இதயத்தை தோண்டி தின்னவதானே. இதுக்கு முந்தைய கதைகள் எனக்கு தெரிஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் அந்த பினாருக்கு என்னாச்சுங்கிற எந்த ஒரு சம்பவமும் தெரியாது. முதல்ல கையில பணத்தை புடி, இப்ப அந்த பினார் எங்க இருக்கா, அவனோட வாழ்க்கைய பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது அடையாளம் தெரியாத அந்த ஆளும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீன் அப்படியே ஒரு மந்திரவாதி கிட்ட போகுது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு பாறையில கட்டி போட்டு, உன் உடம்புக்குள்ள இருக்க குழந்தைக்கு அபரிவிதமான சக்திகள் இருக்கு, ஒழுங்கா அவனை என்கிட்ட கொடுத்துருன்னு வயித்துல கத்தியை இறக்கி அதை தன்னோட பலியா எடுத்துக்கலான்னு பாப்பான். ஐயோ வேணையா, இப்படி எல்லாம் பண்ணாதையா, யோ குண்டு புஞ்சி உன்னத்தையா சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையன் மதிக்கவே இல்ல. அப்பதான் திடீர்னு ஒரு வித்தியாசமான மந்திர வார்த்தைகள் கேக்குது. வீட்டுக்கு வெளியில பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறா. ஏ புள்ள, யாரு நீ, இங்க எதுக்கடி வந்தன்னு கேட்டா அவ கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. ஒரு கட்டத்துல மந்திரவாதிக்கு முன்னாடி வந்தவ ஒரு சின்ன களிமண் சிலைய கையில வச்சுக்கிட்டு ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இன்னொரு பக்கத்துல ஹீரோயினோட கேர் டேக்கரா இருக்கக்கூடிய அத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ கிட்ட ஓடி வந்து, எலை ரூம்குள்ள இருந்த பினார காணோம்டா. அட என்னத்தா ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையா, வாங்க முதல்ல தேடலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இதுக்கடையில ஹீரோயின் வாசிச்ச மந்திரங்களால அந்த மந்திரவாதி வாய்க்குள்ள இருந்து 2 கைகள் அப்படியே வெளியில வருது. அவ வாயை உள்பக்கமா அப்படியே கிழிக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே இவனால நிறைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கும்ல, அவங்களோட சிறை வைக்கப்பட்ட மொத்த ஆன்மாக்களையும் நம்ம ஹீரோயின் தான் மந்திர வார்த்தைகளால சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு பக்கம் அத்தாவும் ஹீரோவும் காட்டுக்குள்ள ஹீரோனை தேடும் போது அவ ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறா. பயந்து போன அத்தாவும், டேய் அவளுக்குள்ள இருந்த மந்திர சக்தி மறுபடியும் அது கண் வலிச்சிருக்கு, உடனே கரையான் புத்தோட மண்ணை கொண்டு வான்னு அதை குழப்பி நெத்தி மணிக்கட்டு உள்ளங்கால்னு எல்லா இடங்களையும் அப்புறாங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோனுக்கு எந்த ஒரு பவரும் இல்ல. ஏன்னா முதல் பாகத்திலேயே அந்த சாத்தான் கடவுளுக்கு தான் சக்திகள் வேணான்னு அர்ப்பணிச்சிருப்பாங்க. அதனாலேயே இவளோட வாழ்க்கை முன்ன விட ரொம்ப சந்தோஷமா மாறி போயிடுச்சு. ஏன் ஹீரோனுக்கு இடையில ஒரு இனம் புரியாத அன்பு உருவாயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயின் படிச்சு ஒரு வழியா 12ஆம் வகுப்புலையும் பாஸ் பண்ணி இப்ப இவ ஒரு டீச்சர் ட்ரைனிங்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த உடனே ஓடி வந்து அத்தா கிட்ட சொல்ல, ஆஹா பினார் உன்னோட அம்மா மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இதை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இங்க பேசி முடிச்சிட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோனுக்காக ஒரு டைரிய கிஃப்டா குடுக்குறான். பதிலுக்கு நம்மாலு, ஏண்டா நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன், அடுத்து நான் டீச்சருக்காக படிக்க போறேன், நீ என்ன கடைசி வரைக்கும் மெக்கானிக் வேலையை பார்க்க போறியா? பினார் எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, ஆனா படிப்பை தாண்டி ஒன்ன மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே உன்னை கேர் பண்ணிக்கணும், உன்னை யாரும் கஷ்டப்படுத்தாத வகையில கண்ணுக்குள்ள வச்சு தாங்கணும். அட சப்ப மூக்கா, உனக்குள்ள இவ்ளோ காதலான்னு வெக்கப்பட்டபடியே ஹீரோயின் பச்சக்கன ஹீரோவுக்கு ஒரு முத்தத்தை போட அதை நினைச்சபடியே அன்னைக்கு நைட்டு பெட்ல தூங்கலாமேன்னு வரும்போது சடனா முதல் பாகத்துல இவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இவ பண்ண கொலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஏன் சொல்ல முடியாத ஏதோ ஒரு சக்தி இவ உடம்புக்குள்ள வர மாதிரியும் நெற்றிக்கண் திறக்கிற மாதிரியும் தெரியுது. இதுக்கப்புறம் தாங்க மந்திரவாதி கிட்ட இருந்து அந்த புள்ளத்தாச்சியை இவ காப்பாத்திருக்கா. பிளாஷ்பேக்கும் கட்டாக இங்கதான் அத்தா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. இந்த பாரு நிரந்தரமா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து அந்த தீய சக்தி அந்த சாத்தான் கடவுள் கிட்ட போகல. இவ்வளவு நாளா அமைதியா இருந்த சக்தி நீங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல அது திரும்ப வெளிவந்திருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா இவளோட கடந்த கால வாழ்க்கை சம்பவங்களை மறக்கடிச்சாகணும். எப்பா ஹீரோ, முக்கியமா உன்னையும் உன் காதலையும் சேர்த்து இவ மறந்தா மட்டும்தான் இவளுக்குள்ள அந்த கெட்ட சக்தி வர விஷயத்தை தடுக்க முடியும். உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் கூட ஹீரோனுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும்னு மனசார ஹீரோவும் இதுக்கு சம்மதிக்கிறான். கட் பண்ணா அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு ஹீரோயினோட பழைய மெமரிஸ் எல்லாம் அழிச்சாச்சு. இப்ப நம்மால சீனியர் பயலுங்க ஜூனியர்ஸ ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 பேரு ஜோடியா இருக்கணும். அதுல ஹீரோயினுக்கு மின்னுங்கிற பொண்ணு ஜோடியா கிடைக்கிறா. 2 பேரையும் இந்த ஸ்கேரி ரூம், அதாவது பேய்கள் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அறைக்குள்ள அனுப்புறானுங்க. மின்னுக்கு பெருசா இதெல்லாம் பார்த்து பயம் இல்ல.
ஆனா ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வந்த சீனியர்ஸும் முட்டை கண்ட கருமத்தை எல்லாம் எடுத்து நம்ம ஆளுங்க பக்கமா வீசுறானுங்க. தடுமாறி கீழே விழுந்த ஹீரோயினுக்கு அங்க கொடூரமான வேஷம் போட்டிருக்க ஒரு ஆளை பார்த்ததுமே முதல் பாகத்துல டாட்டூ போட்ட ஒரு ஆளை நம்ம ஹீரோயின் சாகடிச்சிருப்பால, எக்ஸாக்டா அது மாதிரியான விஷயங்கள் இல்லூஷனா வந்து போகுது. உடனே அழுதபடியே பயங்கரமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு திபு திபுன்னு ஓடி போயிடுவா. இறை யாரா இவ சரியான பைத்தியமா இருக்கா போலன்னு சீனியர்ஸும் கலாச்சிட்டு இருக்கானுங்க. முக்கியமா இங்க நடந்த ஒரு சில சீன்ஸ போட்டோவோ எடுத்திருப்பானுங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மெக்கானிக் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வெளியில வந்தவன் டெலிபோன் மூலமா அத்தாவுக்கு கால் பண்ணுவான். ஏண்டா நீ வீட்டுக்கு வரல, எங்க போன? ஹீரோனை பாத்தியா? அவ நல்லா இருக்காளா? எல்லாம் ஓகே அத்தா, அவளுக்கு என் முகம் கூட ஞாபகம் இல்ல, தூரத்துல இருந்து பாத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ரொம்ப நல்லது, எக்காரணத்தை கொண்டும் நீங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துட கூடாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அதே வழியில ஹீரோயினும் மின்னுவும் திரும்ப இவங்களோட ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நேரத்துக்குன்னு மழை வேற பெய்யுது. கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெலிபோன்ல பேசிட்டு இருப்பால, அதே பூத்துக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. தம்புடு மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரத்துல நாங்க வெளியில போயிடுவோம். ரொம்ப பக்கத்துல ஹீரோனை பார்த்தவன் பரவாயில்ல விடுங்கன்னு இவனும் பெருசா கண்டுக்கல. தான் காதலிச்ச பையன் தான் இவங்கிற விஷயம் கூட தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ண அடுத்து கதையில ஒரு புது ஆளை காட்டுறாங்க. இவனை ஷார்ட்டா கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு சுடுகாட்டுக்கு வந்தவன் தரையில சரக்க ஊத்தி விட்டு ஒரு தம்ம பத்த வச்சு தரையில செங்குத்தா நிக்க வைக்கிறான். அந்த நெருப்பு அணையறதுக்குள்ளேயே வேக வேகமா ஒரு குழியை தோண்டுவான். என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு சவப்பெட்டி. அதையும் உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது முதல் பாகத்துல நம்ம ஹீரோயின் சாகடிச்சிருப்பா இல்லையா, அந்த சாத்தான் கடவுள் கூட்டத்தோட தலைவன், அதாவது வில்ல, அவனோட உடல் தான் இருக்கு. ஏற்கனவே கிழிக்கப்பட்ட உடம்புக்குள்ள கைய விட்டவன் ஒரு வித்தியாசமான துண்டு எலும்ப வெளியில எடுக்கிறான். அதுல ஏதோ ஒரு வித்தியாசமான மந்திரம் எழுதிருக்கு. ஆனா இதை யாரு பண்ணாங்கன்னு நம்ம பயலுக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல கிளாஸ்க்கு வந்திருக்கும் போது அங்க ஜூலின்னு ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. அதனால மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாவே பேசுவாங்க. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஹீரோயின் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன போட்டோவை கவனிக்கிறாங்க. அதாவது முதல் பாகத்துல இவளுக்கு லூசின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பால, அவளும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ. அது பிரச்சனை என்னன்னா இவளுக்கு கடந்த கால விஷயங்கள் மறந்து போனதால யார் அந்த போட்டோ, இவ கூட எதுக்காக நம்ம இருக்கோம், இதை யார் முதல்ல இந்த புக்ல வச்சதுன்னு நிறைய கேள்விகள் உருவாகுது. கூடவே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கானுங்க. என்னவா இருக்கும்னு வெளியில வந்து பார்க்கும்போது அங்க இருக்க நோட்டீஸ் போர்டுல முதல் பாகத்துல நம்ம ஹீரோயின் யாரெல்லாம் சாகடிச்சாங்களோ அவங்க எல்லாரோட போட்டோக்களையும் அங்க இருக்க நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருக்காங்க. முக்கியமா சாத்தானோட பிள்ளையே, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரத்தத்தால கிறுக்கிருக்கானுங்க. இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. ஒரு வழியோட பயங்கரமா கத்துவா. இத சீனியர்ஸும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மின்னு தான் இவளை கூட்டிட்டு நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வருவாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் கத்தலன்னு கேட்டா, இல்ல அந்த இறந்து போனவங்களை பார்க்கும்போது அவங்க எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆட்கள் மாதிரி தெரியுது. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் விபத்து ஏற்படுச்சு. அப்ப நான் பழைய விஷயங்களை மறந்துட்டதா என்னோட அத்தா என்கிட்ட சொன்னாங்க. இத பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சீனியர்ஸும் உள்ள வராங்க. மொத்தமா இந்த கேங்ல 5 பேரு. எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் ஆளோட பேரு சாம்பியன். அப்புறம் அந்த டோரா கட்டிங் பண்ணிருக்கா இல்லையா, அவளை டோரானே மைண்ட்ல வச்சுப்போம். மூணாவதா ஒருத்தன் பார்க்க மார்க்கமா இருக்கான் பாருங்க, அவன ஜில்பான்ஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் ரெண்டாவதா இருக்க பையனையும் லாஸ்டா இருக்க அந்த பொண்ணையும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏன்னா 2 பேருமே காதலிக்கிறானுங்க. வந்த டோரா சும்மா இல்லாம பாத்தீங்களாடா, இவ மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி சும்மா சீன் கிரியேட் பண்ணி கத்திட்டு வந்திருக்கா. இதெல்லாம் வெறும் ஆக்டிங்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த ஜில்பான்ஸ் சும்மா இல்லாம வேணும்னே ரெஸ்ட் ரூம்ல சுச்சு போயிட்டு அதுல நம்ம ஹீரோயினோட தலையை பிடிச்சு அழுத்த பாக்குறானுங்க. வேணா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்கா. அப்ப நேரத்துக்குன்னா அங்க ஜூலி டீச்சரும் வந்துருவாங்க. எலை வெளியில போங்கடா, இங்கடா உங்களுக்கு வேலைன்னு திட்டி விடுவாங்க. தோடா என்ன ஜூலி, இப்ப வேணா நீ அவளை காப்பாத்தலாம், ஆனா உனக்குன்னு ஒரு பெரிய ஆப்பு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பல்லுங்க அங்க இருந்து கிளம்புறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் மின்னும் ரூமுக்கு வந்தவங்க ஜம்முன்னு ஒரு பீரை போடுவானுங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் தான் புக்ல கிடைச்ச அந்த வித்தியாசமான போட்டோவையும் பத்தி பேசிட்டு இருப்பா. திரும்ப பெட்டுக்கு போகும்போது டேபிள்ல இருக்க ஒரு கிளிப்ப நம்ம மின்னுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோயினும் யோசிக்காம அதை கிஃப்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாலே இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரியும் தெரியுது. அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோ தன்னோட நைனாவை பார்க்க வந்திருக்கான். ஒரு சில தாயத்தை விக்கிறது தான் இந்த நைனாவோட வேலை. என்னப்பா போலி தாயத்தை விக்கிற வேலையை இன்னும் விடலையா? மவனே பணம் கிடைக்குதுன்னா அதுக்காக உங்க அப்பா என்ன விட பண்ண ரெடியா இருப்பான்டா. அட போயா பண பைத்தியம். சரி நம்ம ஹீரோயினை பத்தி யாராவது விசாரிச்சாங்களா? ஆமாடா சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல யாரோ ஒருத்தன் பெனார பத்தி பேசியிருக்கான். இத சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி பையன் வருவான். இவனுக்கு கிடைச்ச அந்த எலும்பு துண்டை காட்டி, ஏப்பா இதுல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளுக்கு மீனிங் என்ன, இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆள் எங்க இருக்காங்க, மன்னிச்சிருங்க சார் எங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சிருவானுங்க. சந்தேகத்துல
பக்கத்துல ஹீரோவும், ஆமா இந்த ஆள நான் பார்த்ததே கிடையாது, எதுக்காக இவனை சாருன்னு கூப்பிடுறீங்க? அட என்னடா மவனே, உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த ஆளு ஒரு போலீஸ்காரன், சாத்தான் கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கானுங்கல்ல, அந்த பயலுங்களை தேடி தேடி வேட்டையாடினவனே இவன் தான். ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்தால டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இங்க வந்திருக்கான். ஓ அப்படின்னா இவன் கெட்டவன் கிடையாது போலன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்பான். கட் பண்ணா காலையில விடுது. ஜூலியா பிரின்சிபல் கூப்பிட்டு இருப்பாரு. பக்கத்துல ஒரு வாத்தியாரும் இருக்கான். முக்கியமா ஜில்பான்ஸும் இங்க தாங்க இருக்கான். ஜூலியோட கையில பிரின்சிபல் ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா இந்த காலேஜ்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் நம்ம ஆளு கடனா வாங்கியிருக்கா. அதை இந்த பிரின்சிபல் கிட்ட கூட சொல்லலைங்க. ஏமா ஜூலி, என்கிட்ட கூட சொல்லாம நீ கடை வாங்கிருக்க அப்படின்னா இது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கத்தான் போறோம். ஒண்ணு பணத்தை கொடு, அப்படி இல்லன்னா வேலையை விடுன்னு மிரட்டி அங்க இருந்து அனுப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜூலியை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் மேடம், கண்டிப்பா நீங்க அந்த பணத்தை வேணும்னு எடுத்திருக்க மாட்டீங்க. அட பரவாயில்ல விடுமா, அந்த கதையெல்லாம் பேசி வேஸ்ட். உனக்காக நான் ஸ்வீட்லாம் பண்றேன்னு ஜம்முன்னு சமைச்சு சாப்பிட்டது போக நம்ம ஹீரோயினுக்கு கவர்லையும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தனியா உட்கார்ந்த ஜூலி இங்கதான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வாத்தியார் இருக்கா இல்லையா, அந்த பையனுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஆல்ரெடி ஒரு கள்ள தொடர்பு இருந்திருக்கு. பணத்தை உண்மையாவே எடுத்தது நம்ம ஜூலி கிடையாது. தோ இந்த வாத்தியார் இருக்கான்ல, அவன் தாங்க ஜூலி மாதிரி சைனை போட்டு ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கான். ஏன்டா அப்படி பண்ண? இந்த விஷயம் மட்டும் பிரின்சிபலுக்கு தெரிய வந்தது என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இந்த மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ஆனா அப்பவுமே அவன் கேட்கல. என்னமா பணம் தானே, பிரின்சிபலுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த 2 லட்சத்தை நான் திரும்ப கொடுத்துருவேன். ரொம்ப யோசிக்காத, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆச்சா பூச்சான்னு கதை விட்டுட்டு முத்த மலைய பொழிவான். இதுல பாவம் அந்த ஜூலியும் மயங்கி போயிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த சாம்பியன் பேர் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு ஜொல்ல ஊத்திட்டு இருக்கான். ஒரு அறைக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். வெளியில கரெக்டா சீனியர்ஸும் வந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த கேங்ல ஒரு கண்ணாடிக்காரர் இருப்பான். அவனை சொல்ல மறந்துட்டேன். இனிமே இவனை ஷார்ட்டா ஜாக்னு மைண்ட்ல வச்சுப்போம். இல்ல சாம்பியன் ஒழுங்கா கதவை தரன்னு வெளியில இருந்து கத்துவானுங்க. ஆனா அவன் அதையெல்லாம் மதிக்கல. அப்ப திடீர்னு மேல இருந்த ஒரு சில புழுக்கள் அப்படியே இந்த பையன் மேல கொட்டுதுங்க. கையில இருக்கத தட்டி விட்டா மறுபடியும் முதுகுல கொட்டுது. கொஞ்சம் கொஞ்சமா இவன் உடம்புல இருக்க சதைகளை கிழிச்சுக்கிட்டு அந்த புழுக்கள் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. வலிதாங்க முடியாம இவன் கதறிட்டு இருப்பான். அப்ப திரையில இருக்கக்கூடிய ஹீரோயினோட போட்டோ படார்னு வாயை திறக்கிற மாதிரியும் அதுக்குள்ள இருந்து நூத்துக்கணக்கான புழுக்களை இந்த பயமேல துப்புற மாதிரியும் தெரியுது. இந்த சத்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டதுமே கதவையெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வருவானுங்க. ஆனா பாவம் அதுக்குள்ளேயே இந்த சாம்பியன் அதே இடத்துல ரொம்ப கொடூரமா கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில வந்து அதே இடத்துல சோலி முடிஞ்சு ஐயோ மச்சான் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கதறி அழுறானுங்க. அப்பதான் டோரா அங்க இருக்க மானிட்டர்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்க விஷயம் தெரிய வருது. டோராவுக்கு என்ன தோணும், ஒருவேளை நம்ம ஹீரோயின் தான் இவனை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா போலன்னு இவளாவே இமேஜின் படிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து போலீஸும் ஆம்புலன்ஸும் இறந்து போட உடலை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த எதிர்ச்சியா ஹீரோயினும் மின்னுவும் பாக்குறாங்க. டோராவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சம கோவம். ஹீரோனை கீழே தள்ளி விட்டுட்டு, எனக்கு தெரியும்டி நாங்க உன்னை ராகிங் பண்ண கோவத்துல என் ஃப்ரெண்டு அந்த சாம்பியன் மேல கருப்பு மந்திரத்தை பயன்படுத்தி இருக்க. உன்னோட சாபம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அடிக்க வரும்போது கரெக்டா மின்னு உள்ள போந்து கத்திய வச்சு மொத்த பேரையும் மிரட்டிட்டு அங்க இருந்து ஹீரோனை காப்பாத்திட்டு ஓடி போயிடுவா. இருந்தாலும் டோரா இந்த விஷயத்தை இப்படியே விடுறதா இல்ல. சோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் ஒரு சின்ன கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோயினோட மூக்குல ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா டோரா தான் மந்திரவாதி மூலமா ஹீரோயின் மேல ஒரு சாபத்தை அனுப்பியிருக்கா. அதனாலேயே இவளை கொல்ல அனுப்பி வச்ச பேய பார்க்க முடியுது. மின்னும் முதல்ல வா இங்க இருந்து போலான்னு சொல்லும் போது சடனா அவளோட கண்ணுக்குமே ஒரு பேய் தெரியுது. ஆஹா கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, முதல்ல வான்னு சொல்லிட்டு 2 பேரும் திபு திபுன்னு ஓடுவானுங்க. ஆக்சுவலா இவங்க பயந்து ஓடுற விஷயத்த அந்த கப்பல்ஸ் பயலுங்க வீடியோவா எடுத்துட்டு இருக்கானுங்க. மறுபக்கத்துல மந்திரவாதி அரசியல கால வச்சு மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு ஒரு சில பொம்மைகளை கால வச்சு மிதிக்கும் போது அதுக்கேத்த மாதிரியே முதல்ல ஹீரோயினுக்கு வலி ஏற்படுது. அதை தாங்க முடியாம நம்மால துப்புன்னு தரையில மண்டிட்டுருவா. மந்திரவாதி நடக்கிற விஷயங்களை பார்த்து சிரிக்கிறான். என்ன டோரா, அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு சக்தி எல்லாம் இருக்குன்னு சொன்ன, என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கா, நீ சொன்ன விஷயங்கள் உண்மையா? எப்பா சத்தியமாப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லன்னா என் ஃப்ரெண்டு சாம்பியன் எதுக்காக சும்மா சாக போறான்? முதல்ல இந்த பணத்தை புடி. அவளோட ஃப்ரெண்டு மின்னு இருக்கால, அவளை கண் பார்வையிலேயே சாகடி. சரி இன்னும் இப்ப மின்னுக்கும் மந்திரத்தை போட அவளும் வழியில கதறிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்தி அவளோட தலைகிட்ட போயிட்டு இருக்கு. பெனார் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கதறுவா. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குது, தான் இப்படி இவளை காப்பாத்த போறதுன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு கேள்வி இருக்கும். அப்பதான் ஹீரோயின் அந்த புள்ளையோட கழுத்தை பிடிக்கிற அந்த சின்ன கேப்ல முதல் பாகத்துல லூசியோட உயிரை காப்பாத்துறதுக்கும் நம்மளால இதே மாதிரிதான் பண்ணிருப்பால. சோ அதனாலேயே இவளோட கடந்த கால வாழ்க்கை டக்குன்னு இவளுக்கு திரும்ப வருது. இவளுக்கு அந்த மாய சக்திகளும் திரும்ப கிடைக்க முதல்ல மின்னு உடம்புக்குள்ள இருக்க தீய சக்திய தனக்குள்ள இழுத்துக்கிறா.
கூடவே தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை ரத்தமா கக்குவா. ஏண்டா டேய், நான் யாரு என்னன்னு தெரியாம என் மேலே கைய வச்சிட்டீங்களா, இருங்கடா வரேன்னு சொல்லிட்டு கக்கன அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அத கையில எடுத்து சாபத்தை யார் உருவாக்குனாங்களோ அவங்க பக்கமா திருப்புவா. அதுக்கேத்த மாதிரி முதல்ல மந்திரவாதியோட கால் எரியுது, ரெண்டாவதா அந்தல சந்தலையா அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி குதிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினோட பவரை தாங்க முடியாம, ஏண்டி சண்டால பாவி டோரா, என்ன எங்கடி கொண்டு போய் மாட்டி விட்டீங்க, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, உங்க உயிரையாச்சும் காப்பாத்திக்கங்கன்னு கத்துவான். கடைசியில ஹீரோயின் தான் கைய வச்சு தரையில குத்தும் போது இந்த பக்கத்துல மந்திரவாதி நேரா பறந்து அங்க இருக்க மரக்கட்டையிலேயே இடிச்சு அவன் தலையை வெடிச்சு அங்கேயே சோலி முடிஞ்சு. இப்பேற்பட்ட விஷயத்த இந்த டோராவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா சும்மா இருப்பாங்களா, அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கானுங்க. இதே நிலைமையில தான் மின்னும் இருக்கா. அடுத்து சீனியர் கேங் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருக்கானுங்க. அப்ப ஜாக்க பாருங்க, என்னால இதுக்கு மேலேயும் முடியாத, நான் இந்த பிரச்சனையை விட்டு மொத்தமா தப்பிக்க நினைக்கிறேன். சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பைய உருட்டி கொண்டாந்து வைக்கிறான். என்னடா இது, சாத்தான் கடவுள எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் வழிபட்டு இருக்காங்க, உங்களுக்கு இதுக்கு ஓகேனா சொல்லுங்க. நானே அந்த ஹீரோனோட கதையை முடிக்கிறேன். ஏலே சோடாபுட்டி, என்னடா மண்டை கண்ட குழம்பு போயிடுச்சா என்ன, அவ்வளவு பெரிய மந்திரவாதி, அவனையே அந்த ஹீரோயின் அடிச்சு தொங்க விட்டா நீ எல்லாம் ஏமாத்துறடா. டோரா, நீ சொல்றது ஒரு வகையில உண்மையா இருக்கலாம், ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா அந்த ஹீரோயின் ரொம்ப சாதாரணமா நம்மள கொன்னுட்டு போயிடுவா. இவன் சொல்றது ஒரு வகையில சரியா தானே இருக்கு, அதனாலேயே மொத்த பேரும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் அத்தாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பழைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு, என் பவர் ஜோனுக்கு வந்துருச்சு, யாரோ ஒரு சிலர் என்ன கொல்ல பார்த்திருக்காங்க, என்னால முடியல, என் கட்டுப்பாட்டை இழந்த என் சக்திகள் தப்பான பாதைக்கு போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். இதை கேட்டு பயந்து போன அத்தாவும், இந்த பாருமா, நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகாத, உன் ஹாஸ்டல் ரூம்லயே இரு, நான் உடனே உன்னை பார்க்க வரேன். இத பேசிட்டு காலை கட் பண்ண அடுத்த நிமிஷமே வீட்டுக்குள்ள இருக்க விளக்கு ஆட்டோமேட்டிக்கா எரியுது. அப்படின்னா யாரோ ஒருத்தன் அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு அர்த்தம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம கேடி பையன்தான். கையில கன்னோட வாசல் கதவை திறந்து உள்ள வந்ததுமே நாலா தசைகள்ல இருந்தும் எக்கச்சக்கமான ஜின்கள் இவனை அட்டாக் பண்ண வரும். ஆனா கிட்ட வந்ததுமே அதுங்க மொத்தமா அழிஞ்சு போயிடும். அப்படின்னா இவனுக்குள்ளயும் ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு போல. அதுக்கப்புறம் உள்ள வந்தவன் அத்தாவை தேடும் போது அந்த அம்மா ஒளிஞ்சிருந்த கத்தைய வச்சு படார்னு குத்த பாக்குறாங்க. சண்டையோட முடிவுல கேடி பையன் அத்தாவை கீழே தள்ளி மூஞ்சா உதைக்கிறாங்க. மறுபக்கத்துல ஹீரோயின் கால் பேசிட்டு வெளியில வரும்போது அங்க மின்னு நிக்கிறா. தான் கடந்த கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒன் பை ஒன்னா மின்னு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்து கேடி பையன் அத்தாவை ஒரு அறைக்குள்ள கட்டி போட்டு, இந்த பாருமா, நான் சுத்தி வலிக்காம நேரா விஷயத்துக்கு வரேன், இறந்து போன அந்த வில்ல உடம்புக்குள்ள ஒரு சின்ன சடங்கு செஞ்சு எலும்பு துண்டை வச்சது நீ தானே, பிரச்சனை அது இல்ல, நான் தேடி வந்த பெடார் இப்ப அவ எங்க இருக்கா, உண்மையை சொல்ல. முடியாதுன்னு அத்தா அடம் பிடிக்க ஒரு கூர்மையான ஊசி எடுத்து அந்த அம்மாவோட கால் கட்ட விரலுக்குள்ள விட்டு நெகத்தையே பேத்து எடுக்கிறாங்க. வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நேரத்துக்கு அங்க வந்த ஹீரோ கேடி பையனை கீழே தள்ளி அவன் கூட சண்டை ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அடிமேல அடிபட்டு ஹீரோ கீழே விழுந்ததுமே துப்பாக்கி முனையில இவனையும் லாக் பண்ணிட்டான். கட் பண்ணா மறுபடியும் ஹீரோனை காட்டுறாங்க. மின்னு குட்ட தன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டா. இந்த பாரு, இதான் என்னோட வாழ்க்கை, நான் நிறைய கொலைகளை பண்ணிருக்கேன், இதுக்கு மேலையும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறியா? பெனார், நான் உன்னை பார்த்து பயப்படல, நம்மள ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எதிரா நம்ம சக்திகளை பயன்படுத்தினா தப்பு இல்ல, கொன்னா கூட தப்பு இல்லன்னு ரொம்பவே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அடுத்து கேடி பையன் ஹீரோயின் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை வீட்டுல தேடிட்டு இருக்கான். அந்த சின்ன கேப்ல ஹீரோ தான் கையில விலங்கு மாடி இருக்கும். ஒரு பக்க கைய மாங்குன்னு இழுக்கும் போது விரல் எலும்பே உடஞ்சு கட்ட விரல் எலும்பு உடஞ்சு எப்படியோ கைய வெளியில எடுத்துருவான். கூடவே இவனுங்க போட்ட சண்டையில ஒரு மண்ணெண்ணெய் கேன் சாஞ்சபடி அங்க இருக்க சாக்குல ஊத்திட்டு இருக்கு. இதையும் நோட் பண்ணிப்பான். அப்ப மறுபடியும் கேடி பையன் உள்ள வருவான். பரவாயில்லையே, ஒரு வழியா பெனார டீச்சருக்கு படிக்க வைக்கிறீங்களா, ஒரு வழியா அட்ரஸ் கிடைச்சாச்சு, இனிமே எனக்கு உங்க உதவி தேவையில்லைன்னு துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளுறதுக்காக கையில இருந்த தம்ம கீழே போடும்போது ஏற்கனவே சாக்கு மேல அந்த மண்ணெண்ண ஊத்திருக்கும் இல்லையா, அதனால நெருப்பு பட்ட அடுத்த செகண்டே நெருப்பு சாக்குக்கு மேல நின்ன கேடி பையனோட ஷர்ட் பேண்ட் ஃபுல்லா பத்திக்க ஆரம்பிக்குது. இந்த சின்ன கேப்ல கட்டி இருந்த மாதிரி ஆக்டிங்க போட்ட ஹீரோ அவசர அவசரமா அத்தாவை காப்பாத்திட்டு வெளியில ஓடி வருவான். முக்கியமா கேடி பையனை அந்த அறைக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. உடம்பு பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அத்தாவால ஓட முடியல. இந்த பாரு, அந்த கேடி பையன் என் உடம்புக்குள்ள ஒரு மருந்தை வச்சிருக்கான், என்னால இப்போதைக்கு உன் கூட வர முடியாது, முதல்ல ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ண. சரின்னு ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கத்துல இந்த சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நல்ல பணக்கார வீடு மாதிரி இருக்கு. அங்க நம்ம மின்னு இருக்கா. ஏய், யார் நீங்க, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா, என்ன மின்னு, உன் வீட்டை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த வீடே உன்னோடது கிடையாதாமே, பாரு ஃபேமிலி போட்டோல நீயா இருக்க, என்னடி உன்னை பத்தின உண்மைகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பயமா? இது மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட உண்மையான வாரிசோட அடையாளத்தை பயன்படுத்தி நீ பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்ணிருக்க, அது கூட எங்களுக்கு தெரியும், சொல்றத கேளு, அப்படி இல்ல உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டுவானுங்க. இங்க கட் பண்ண ஹீரோயின் தான் ஹாஸ்டல் ரூமை விட்டு வெளியில வரும்போது அங்க ஒரு பேக் மாட்டி இருக்கு. திறந்து பார்த்தா நம்ம டீச்சர் அம்மா ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க நடக்க போற டீச்சருக்கான எக்ஸாமுக்காக ஒரு சில நோட்ஸ் எல்லாம் அந்த பேக்ல வச்சு ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. சரின்னு அதை எடுத்துக்கிட்டு நேரா கிளாஸ்க்கு போகும்போது நோட்டீஸ் போர்டுல இந்த மாதிரி ஜூலிய வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு ஒட்டுவானுங்க. ஆனா மறுபக்கத்துல நம்ம ஜூலி ஒரு மொட்டை மாடியில வந்து நிக்கிறாங்க.
இவங்களோட பிளாஷ்பேக்ல அந்த வாத்தியார் பையன் லாஸ்டா இந்த அம்மா கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிருப்பால, அப்ப இந்த அம்மா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது நான் 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன்னு பயந்து போன வாத்தியாரும், இந்த பாரு அந்த குழந்தைகள்லாம் என்னால அப்பனாக்க முடியாது, உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ல, அப்படின்னா இந்த குழந்தை நமக்கு வேணாம், நான் சொல்றத ஒழுங்கா பண்ணு, அப்பதான் பணம் கொடுப்பேன், இல்லனா நீயே குழந்தைய வளர்த்துக்க, அதுவும் ஜெயில, ஏன்னா பணத்தை திருடினவங்கள ஜெயிலுக்கு தானே அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டதாலேயே தான் ஒரு தப்பானவங்கிட்ட தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டமேன்னு அந்த வேதனைகளை தாங்க முடியாம மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்து அந்த அம்மா அங்கேயே தன்னோட உயிரை விட்டுருவாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப தான் அறைக்கு வரும்போது சடனா மேல இருந்து ஒரு சில ரத்த துளிகள் இவ மேல சிந்த ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே இவளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி போய் பெட்ல உட்காந்துருவா. மறுபக்கத்துல மின்னுவை சுத்தி அந்த சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்பதான் ஜாக்கும், மின்னு நான் உங்ககிட்ட கொடுத்தது சாதாரண ரத்தம் கிடையாது, கருப்பு நாயோட ரத்தம், அது ஒரு மந்திரவாதி மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் கம்மியாயிடும், இதை வச்சு அந்த ஹீரோயின் கதையை முடிக்கிறேன் பாருன்னு இங்க ரிச்சுவல் ஆரம்பிச்சதுமே அறைக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு கபோர்டுக்குள்ள இருந்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு லூசியோட சத்தம் கேக்குது. பயத்தோடயே இவளும் கதவை திறக்கிறா. நிஜமாவே உள்ள லூசி தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆனா அவ தான் முதல் பாகத்திலேயே இறந்து போயிட்டாலே. சோ முகமெல்லாம் பார்க்க பேய் மாதிரி கொடூரமா இருக்கு. கண்ணு வாயெல்லாம் பொழந்துகிட்டு எக்கச்சக்கமான பள்ளிகள் அப்படியே வெளியில வருது. ஹீரோயின் மேல பாஞ்சு இவள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த மின்னும் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிரு, இதை நான் வேணும்னு பண்ணலன்னு டைலாக் வேற. நல்ல வேலை அதே டைம்ல கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துருவான். ஹீரோயின் கஷ்டப்படுற விஷயம் தெரிஞ்சு முதல்ல மின்னு கிட்ட இருந்த கேமராவை வாங்கி உடைச்சிட்டு ஒரு புனித துணியால ஹீரோயின் மேல சிந்தி இருக்க ரத்தத்தெல்லாம் தொடச்சு விடுவா. அப்ப மின்னுவை பாருங்களேன், என்ன மன்னிச்சிருப்பேனார், இது நான் வேணும்னு பண்ணல, அந்த சீரியஸ் எல்லாம் என்ன மிரட்டி பண்ண வச்சாங்க, அடி பாவி, உன்ன போய் ஃப்ரெண்ட் நம்பன பாரு, முதல்ல இங்க இருந்து வெளியில போ, என் மூஞ்சலியே முழிக்காதுன்னு திட்டி விட்டுருவா. அப்படியே மறுபக்கத்துல ஏற்பட்ட தீ விபத்துல இந்த கேடி பையன் இறந்து போயிருப்பான்னு பார்த்தா இல்லங்க, இன்னும் அந்த பையன் உயிரோட தான் இருக்கான். பாதி உடலும் பாதி மண்டையும் வந்து போச்சு. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த கேடி சின்ன பையனா இருந்தப்ப இவனுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருந்திருக்கு போல. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குருநாதர் இவன் உடம்புல மந்திர டேட்டூக்குள்ள வரைஞ்சு ஒரு சில நல்ல சக்திகளையும் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த டேட்டூக்களோட உதவியால தான் இந்த பையன் இன்னும் சாகாம இருக்கான். மறுபக்கத்துல பிரிண்டிங் பிரஸுக்கு வந்த ஜாக்கு அங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட இந்த ஹீரோயினுக்குள்ள பவர்ஸ் இருக்கு, அவ ஒரு சாத்தானுங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் போட சொல்லிருக்கான். ஆனா பாருங்க, வேலைக்கார பயிலுங்க மொத்த பேரும் புத்துன்னு கீழே விழுறானுங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, சீனியர் கேங்க தேடி நம்ம ஹீரோயினே இங்க வரைக்கும் வந்துட்டா. மொத்த ஃப்ரெண்ட்ஸும் மாடியில பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஒட்டுமொத்த பவர்ஸும் கட் ஆகுது. இருட்டுக்குள்ள நம்ம ஹீரோனை பார்த்து பயந்து போனவனுங்க அங்க இருந்து தெரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. டேபிள்ல ஏற்கனவே ஒரு சில மந்திர பொம்மைகளா இந்த ஜாக் வச்சிருந்திருப்பால, அதை பாக்குற ஹீரோனும், அட என்னடா பசங்களா, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா, உண்மையான மந்திர தந்திரம் என்னங்கறத நான் காட்டுறேன்னு 2 பொம்மைகளை கையில எடுத்தவ அதை ஒன்னா சேர்த்து ஒரு நூலால கட்டுவா. இந்த பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் உடம்போட ஒன்னா ஒட்டிப்பானுங்க. இங்க ஹீரோயின் கையையும் காலையும் முறுக்க அதுக்கேத்த மாதிரி 2 பேரோட கை கால் முறியுது. ஏன் ஒரு கட்டத்துல கழுத்து உடைஞ்சு ரத்தம் கக்கி அங்கேயே செத்து போயிடுவானுங்க. இத மீதி இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயந்து ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போயிடுவானுங்க. அதுலயும் ஜில்பான்ஸ் கழிவறை கிட்ட ஓடி வந்துருவான். ஹீரோயினும் சும்மா இல்ல, முதல் வேலையா இந்த ஜில்பான்ஸ லாக் பண்ணிடுவா. ஏமா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சுவான். பயத்துல உச்சாவே போயிடுவாங்க. ஆனா நம்மால் இவனை விடுற மாதிரி இல்ல. மந்திரங்களை சொல்லி ஒரு இலைய கசக்கி அவ வாய்க்குள்ள வச்சதும் போதும் இந்த விலாங்கு மீன் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் இவன் வாய்க்குள்ள இருந்து கிழிச்சுக்கிட்டு ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, ரத்தம் கக்கி இந்த பையன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். மீதி இருக்கிறது கண்ணாடிக்காரனும் டோராவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப டோராவுக்கு கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோயினை போல தெரியுது. பயத்துல பாட்டில வச்சு இவனை அடிக்க, அடி போடி பைத்தியம், என்னைய கொல்ல பாக்குறியான்னு ஜாக் அங்க இருந்து ஓடி போயிடுவான். இலே நில்றா, நானும் வரேன்னு கத்துவா. அதுக்குள்ளேயே பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. இரும்பு ராட வச்சு மண்டை மேல ஒரு அடி, கண்ணை முழிச்சா நம்ம கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சின்ன சின்ன இரும்பு பீஸ் எல்லாம் ஒரு பிளேம் கட்டிங் கண்ணை வச்சு அதை ஃபுல்லாவே உருக்கி கதற அந்த புள்ளியோட வாயில ஊத்தி விடுவா. அவ்வளவுதான், கழுத்தெல்லாம் கொலனாகி உடம்பே வெந்து ரணக்கொடூரமா அவளும் இறந்து போயிடுவா. ஹீரோனை தேடிக்கிட்டு கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துருவான். பெனார், போதும் வா, இங்க இருந்து கிளம்பலாம். முடியாது, நான் முடிக்க வேண்டிய இன்னும் ஒருத்தர் இருக்கான். இப்படி சொல்லிட்டு தரைய பார்க்கும்போது அந்த ஜாக்கோட ரத்தம் சிந்தி கிடக்கு. அதை லைட்டா எடுத்து தான் நெத்தியில வச்சதுமே இப்ப அந்த ஜாக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை இவனாலையும் பார்க்க முடியுது. நேரா ஓடி போனவன் தான் அப்பா கிட்ட வரான். அதாவது கதையோட ஆரம்பத்துல ஒரு பிரஸ் கம்பெனியை சேர்ந்த கண்ணாடிக்காரங்கிட்ட அடையாளம் தெரியாத ஆளு நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லிட்டு இருப்பா இல்லையா, எக்ஸாக்டா அதே கண்ணாடிக்காரன் தாங்க இந்த ஜாக்கோட அப்பா. அதுவும் அந்த கதையை சொன்னவன் யாருன்னு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட அப்பா.
இத பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுவாங்க. ஜாக்கு பெனார் இங்க வந்துட்ட விஷயத்த சொன்னதுமே 3 பேரும் தெரிச்சுக்கிட்டு வெளியில வருவானுங்க. தப்பிக்க விடுவாளா நம்மாளு? உங்க அப்பனுக்கும் உனக்கும் தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது ரொம்ப பிடிக்கும் போல. செத்து போங்கடா செங்குரங்கு மூக்கான்னு சொடக்கு போட்டதுமே இவனுங்க 2 பேர் உடம்புல நெருப்பு பத்திக்கிட்டு அதே இடத்துல எரிஞ்சு செத்து போயிருவானுங்க. கடைசியா இருக்க நைனாவை ஹீரோ வளைச்சு பிடிச்சு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? பெனார் சம்பந்தப்பட்ட கதைகளை இதுக்கே அவனுங்க கிட்ட சொன்ன? என்ன பண்றது, எனக்கு பணம் தேவை. நான் கதைய சொன்னேன், அதுக்கு அவனுங்க பணம் கொடுத்தானுங்க. யோ நீ எல்லாம் ஒரு அப்பனா? பாவம், உன்னால அத்தா உயிருக்குதான் ஆபத்து. தோடா அந்த பொம்பளை எனக்கு யாருன்னே தெரியாத, அவ செத்தா நான் ஏன்டா கவலைப்படணும்? அப்பதான் ஹீரோயின் கடுப்பாயிட்டு, அவங்க எனக்கு அத்தை, நீ பண்ணத தப்புன்னு கூட ஒத்துக்க மாட்டேன், உன்னை நான் உயிரோட விடணுமான்னு தான் பவர்ஸ வச்சு அந்த நைனா உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா வீங்க வைக்கிறா. பயந்து போட ஹீரோவும், பெனார் வேணா இப்படி பண்ணாத, எங்க அப்பாவை விட்டுருன்னு கெஞ்சுவா. ஆனா அந்த ஆளு அப்ப கூட வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லையே, மொயன்னு நம்மால திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நைனா உடம்பையும் வெடிக்க வச்சு ஹீரோவோட பார்வையிலேயே அவனை போட்டு தள்ளிடுவா. இவ்வளவு நாளா ஹீரோயினை காதலிச்சவன் இந்த ஒரு சம்பவத்தாலேயே இவளை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சோகத்தோட ஹீரோயினும் வெளியில வரும்போது நேரத்துக்குன்னு கேடி பையன் அங்க வந்துட்டான். அடியே ஒரு வழியா உன்னை பாத்துட்டேன், இன்னைக்கு உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்துன்னு சண்டைக்காக வரும்போது குறுக்க இன்னொரு கார் வந்து அந்த பையில இடிக்க வருது. யாரான்னு பார்த்தா அது நம்ம மின்னும். சீக்கிரம் வண்டியில ஏறுன்னு நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவா. அப்பவும் கேடி பையன் விடல. அந்த வண்டியோட டயர் மண்ணை எடுத்து லைட்டா காத்துல ஊதுனதுமே அந்த வண்டி எங்க போகுதுங்கிற விஷயத்த இவனால பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேரும் மின்னும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்கு வராங்க. ஏண்டி இது யாரோட வீடு? என்ன கேள்வி? என் வீடுதான், முதல்ல குளிச்சுட்டு வா, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர. சுத்தபத்தமா கை காலெல்லாம் அலம்பிட்டு ஹீரோயின் வரும்போது டேபிள்ல வச்சிருந்த ஒரு போட்டோ டப்புன்னு தானா கீழே விழுது. என்னடா திறந்து பார்த்தா அதுல இந்த வீட்டு ஓனரோட போட்டோ இருக்கு. ஆனா பாருங்க, ஆனா அவங்களோட பொண்ணு பாக்குறதுக்கு மின்னு போல இல்ல, வேற ஒருத்தியா இருக்கா. கூடவே இந்த போட்டோல இருக்க பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிருப்பா போல. அவ ஒரு பேயா நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி வந்து நிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சாப்பாட தூக்கிட்டு மின்னு வருவா. ஆமா பெனார், அந்த சீரியஸ் எல்லாம் நீ என்ன பண்ண? எல்லாரையும் கொன்னுட்ட. அதாவது நீ இந்த வீட்ல இருந்தா உண்மையான மின்னுவ சாகடிச்சியே, அதே மாதிரி மின்னுவோட முகம் மாறுது, வில்லத்தனமா சிரிக்கிறா. பரவாயில்லையே, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? அந்த மின்னு தான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நேரா பெட்ரூம்க்கு வந்தவ அங்க இருக்க துணியை விளக்கனா உள்ள 3 பெட்டி இருக்கு. அதாவது இந்த வீட்டோட அம்மா அப்பா உண்மையான மின்னுன்னு எல்லாத்தையும் கொன்னு அதுக்குள்ளதான் போட்டிருக்கா. மந்திர துணியை மேல வச்சிருந்தனே, இது கீழே விழுந்திருக்கு, அதான் அந்த பேய் வெளியில வந்துருச்சுன்னு இவ குனிஞ்சு துணியை எடுக்கும் போது மின்னுவோட பேய் ஆன்மாவா வெளியில வந்து இவளையே கொல்ல பாக்குது. இருந்தாலும் மந்திர கத்தியால குத்துனதுமே அந்த மின்னுவோட ஆன்மா டக்குன்னு மறைஞ்சு போயிடும். இவனுங்க பஞ்சாயத்து பத்தலன்னு கேடி பையன் இங்க வந்துட்டான். கரெக்டா சுடும்போது ஹீரோயின் கதவை லாக் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவா. பவர்ஸால இவளால கொல்லப்பட்ட அந்த சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவனுங்க பேய்களா கேடி பையன் கூட சண்டை போட அனுப்பி வைக்கிறா. பாவம் தனியாலா 4-5 பேய்கள் கூட சண்டை போட்டாலும் கூட மந்திர தோட்டாக்களாலையும் மாய கத்திகளாலையும் ஒவ்வொரு பேய்களையும் அழிச்சிட்டு இருக்கான். கிடைக்கிற கேப்ல மின்னு எஸ்கேப் ஆக உயிர் தப்பிச்ச கேடி பையனை ஒரு துணியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. இருந்தாலும் இப்படியோ எஸ்கேப் ஆனவன் ஹீரோனை கீழே தள்ளி, ஒரு தீய சக்தி எப்பவுமே இந்த உலகத்துக்கு கெட்டது மட்டும்தான் செய்யும், அதை விட்டு வைக்கவே கூடாதுன்னு ஹீரோயினோட நெற்றிக்கண்ணை திறந்து அவன் உடம்புக்குள்ள இருக்க பவர்ஸை இவன் எடுத்துக்க பாக்குறான். அப்ப உள்ள வந்த மின்னும் சண்டை ஆரம்பிக்கும் போது ஒரு வேகத்துல அவளோட தலைமுடியை பிடிச்சி இந்த பையன் இழுத்துருவாங்க. பார்த்தா முடி கையோட வந்துருச்சு. இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலி இந்த மின்னு இருக்காலையா, அவளோட பாதி தலை அப்படியே அழுகி போயிருக்கு, புழு பூஜையா முண்டிட்டு இருக்கு. எதுவும் புரியாம மறுபடியும் கேடி பையன் அவளை குத்தி கொள்ளலான்னு வரும்போது ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த கேடி பையனையே மல்லாக்க படுக விட்டாங்க. உன்னால முடிஞ்சா உயிர் தப்பிச்சுக்கோன்னு இவ மந்திரத்தை போட்டுட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வருவா. அப்ப தெரியாதனமா ஹீரோயின் கேடி பையனோட கையை பிடிக்கும் போது அவனோட கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல இவனோட குருநாதர் இவனுக்கு மந்திரங்களை மட்டுமே சொல்லி கொடுக்கல, கேடி பையன் அசந்த நேரத்துல வசிய மந்திரத்தை போட்டு இவனை தப்பான வேலைகளுக்கு பயன்படுத்திருக்கான். ஒரு இடத்துக்கு மேல கேடி பையனுக்கு இந்த உண்மை தெரிய வர தன்னோட குருவையே கத்தியால கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் படிச்சு போலீஸ் ஆயிருக்கான். சோ ஹீரோனுக்கு இந்த பிளாஷ்பேக்க பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, ஒரு கெட்ட மந்திரத்தால தன்னை வசியப்படுத்தி தப்பா நடந்துகிட்ட காரணத்தாலதான் தப்பான மந்திரங்களை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கள இந்த கேடி பையன் கொல்ல வந்திருக்கான். இப்பேற்பட்டவனை சாக விடக்கூடாது, காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்திகளை தனக்குள்ள உறிஞ்சிக்க ஆரம்பிக்கிறா. கேடி பையனும் ஹீரோயின் தனக்கு நல்லது பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிறான். ஆனா பாவம் முழுசா எல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயே கத்திய வச்சு நெத்தியிலேயே இறக்கி கேடி பையனோட கதைய மின்னு முடிச்சுட்டா. அது மட்டும் இல்லங்க, ஒரு பெரிய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏண்டி நீயும் நானும் வேற கிடையாது, நீ அந்த சாத்தான் கடவுளோட தலைவன், அதாவது அந்த வில்ல இருக்கானே அவன் மூலமா பிறந்த குழந்தை தானே. சொல்ல போனா அவனாலதான் நானும் உருவான, நீயும் நானும் ஒரே ரத்தம். பிரச்சனை என்ன தெரியுமா, வயசுப்படி பார்த்தா நான் உனக்கு அக்கா. எங்க அம்மா வயித்துல நான் கருவா இருக்கும்போது நான் ஆண்
குழந்தை இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு போனதால அந்த வில்ல கருவுல எனக்கு கொடுத்து வச்சிருந்த எல்லா பவர்ஸையும் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்த உன்னோட கருவுக்கு மாத்திருக்கான். ஆனா வெளியே வந்த நீ அந்த வில்லனையும் அந்த கூட்டத்தையும் மொத்தமா அழிச்ச. அதனாலேயே எனக்குள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச பவர்ஸும் என்னை விட்டு போயிடுச்சு. என் உடலும் அழுக ஆரம்பிச்சது. இதுக்கு என்ன பரிகாரம்னு ஒரு மந்திரவாதியை கேட்டு விசாரிக்கும் போதுதான் உன் உடம்புக்குள்ள இருந்து பிரிக்கப்பட்ட அதே சாத்தான் கடவுளோட சக்தி திரும்ப உன் உடம்புக்கு வந்தா மட்டும்தான் இந்த அழுகி போற உடலை தடுக்க முடியும். இல்லனா இந்த உடலோட சேர்த்து சில வருஷங்களையே நீ இறந்து போயிடுவ. அப்பதான் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவனோட பேரு பெனார். அதாவது நீங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். உன் சக்திகளை சாத்தான் கடவுளுக்கு கொடுத்தாலும் அது திரும்ப வேணுங்கிறதால வேணும்னு உன்னோட பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்த நினைச்சேன். உன் புத்தகத்துல லூசி சம்பந்தப்பட்ட போட்டோ வச்சத, பள்ளிக்கூடத்துல நோட்டீஸ் போர்ட்ல நீ இதுக்கு முன்னாடி சாகடிச்ச ஆட்களோட போட்டோக்களை ஒட்டி வச்சது, அப்புறம் ஹீரோவோட அப்பா மூலமா வேணும்னே அந்த போலீஸ்காரங்கிட்ட அத்தான் தான் இறந்து போன வில்ல உடம்புக்குள்ள அந்த எலும்ப வச்சாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணதுன்னா உனக்குள்ள இந்த பவர்ஸ் எல்லாம் எனக்கு மொத்தமா மாற வேண்டிய நேரத்துல கரெக்டா இந்த ஹீரோ உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்னால இதுக்கு மேல உன்னை விட முடியாது. இன்னைக்கே உன் பவர்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்க போறேன்னு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்ததுமே இவளோட நெற்றிக் கண் திறக்குது. ஒரு இருள் சூழ்ந்த பகுதிக்குள்ள ஹீரோயினோட ஆன்மா தெரியுது. இப்ப அதே இடத்துக்குள்ள அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட ஆன்மாவும் தெரியுது. இவங்க யாரு என்னங்கிற எந்த ஒரு தகவலும் இந்த படத்துல காட்டல. ஷார்ட்டா நம்ம ரோசா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பெனார், எக்காரணத்தை கொண்டு நீ அந்த மின்னுவுக்கு உன்னோட பவர்ஸ கொடுக்க கூடாது. அவளுக்குள்ள தப்பான எண்ணங்கள் இருக்கு. இந்த உலகத்தையே இருளா மாத்திடுவா. சீக்கிரம் போ, நீதான் அவளை தடுக்கணும்னு சொல்லும் போது இருளை விட்டு திரும்ப ஹீரோயினோட ஆன்மா உடம்புக்கு வருது. சாத்தான் கடவுளோட முழு சக்தியோட கண் விழிச்சவ மின்னுவோட தலையில கைய வச்சு மந்திர வார்த்தைகளை உச்சரிச்ச ஒரே நொடியில அவளோட சோழியை முடிச்சுட்டா. சண்டையை முடிச்சிட்டு வெளியில கிளம்பும் போது கரெக்டா ஹீரோ கத்தியோட முன்னாடி வருவான். இந்த பாரு, நான் உன்னை தடுக்கலாம் மாட்டேன். உங்க அப்பாவோட இறப்புக்கு பழி வாங்கணும்னா தாராளமா என்ன கொல்ல. ஆனா பாவம், அப்பவுமே ஹீரோவுக்கு மனசு வரல. ஏன்னா இவன் ஹீரோயினை மனசார காதலிக்கிறான். ஒரு பக்கத்துல அத்தா இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. இவ்வளவு நாளா படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. அரை மயக்கத்தோட கண் விழிக்கும் போது பக்கத்துல ஹீரோயின் இருக்க மாதிரியும் இவங்க உடம்புல இருக்க அந்த காயங்களை குணப்படுத்துற மாதிரியும் தெரியுது. அதுவே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. இதுக்கடையில ஹீரோ தான் வாழ்க்கையவே வெறுத்து ஒரு புத்த துறவி ஆகலான்னு ஒரு மாங்க கிட்ட உதவி கேட்கும் போது அவரும் நம்ம ஹீரோவை ஒரு துறவியா மாத்திடுவாரு. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கிளம்புற மாதிரி தெரியுது. அப்ப மறுபடியும் அவளுக்கு பக்கத்திலேயே இருள் உலகத்துல ரோசாங்கிற ஒரு லேடிய பாத்திருப்பால, அந்த அம்மாவோட உருவம் தெரியுதுங்க. ரொம்ப யோசிக்காத பெனார், நீயும் நானும் வேற இல்ல. எப்பவுமே நாம ஒண்ணுதான். உன் கூடவே தான் நான் இருப்பேன். சரியான நேரத்துல உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும்னு சொல்லும் போது ஹீரோயினும் லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சரி, ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.